யாவும் நாம் நின்றவனமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சகோதரனே சகோதரியே, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியும் கூட வாசிக்கலாம். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை கூட வாசிக்கலாம். உன்னத பாட்டின் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே என் பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென், அல்லேலூயா. இங்க லீலி புஷ்பத்தின் 2 வேரியேஷன்ஸை பார்க்கிறோம். ஒன்று, அங்க மணவாளனும் லீலி புஷ்பமா அழைக்கப்படுறாரு. 2வது, மணவாட்டியும் லீலி புஷ்பமா அழைக்கப்படுறாங்க. இல்லைங்களா? என்ன சொல்லப்படுது? நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமா இருக்கிறேன். இது யாரு? மணவாளன், இல்லைங்களா? மணவாளனை குறிக்குது. 2வது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது மணவாட்டி. அப்படின்னு சொன்னா லீலி புஷ்பத்துடைய 2 விஷயங்கள், ஒண்ணு மேல் பார்ட், இன்னொன்னு ஃபீமேல் பார்ட். ஒண்ணு ஆண் பகுதி, இன்னொன்னு பெண்ணுடைய பகுதி, இல்லையா? ஒரு ஃபேமிலியா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவதான் என்னன்னு சொல்றோம் நம்ம? அவர் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா இங்க இன்னொன்னு சொல்லுது, மணவாட்டியும் லீலி புஷ்பமாய் இருக்கிறது. அப்ப நாமளும் ஒரு லீலி புஷ்பமாய் இருக்கிறோம். இன்னைக்கு யாரா இருக்கிறோம்? நாமளும் என்னவா இருக்கிறோம்? லீலி புஷ்பமாய் இருக்கிறோம்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:27. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள், அதாவது இங்கிலீஷ்ல லீலி புஷ்பங்கள் சொல்லப்படுது. ஆமென். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாருன்னு சொன்னா, கிறிஸ்து பேசும்போது சொல்றாரு, சாலமோனுடைய, அதாவது எதிர்காலத்துக்காக ஃபீல் பண்றதை குறிச்சு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க ஒரு காரியத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாதுன்னு சொல்லி இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? காட்டு புஷ்பங்கள் அப்படின்னு சொன்னா லீலி புஷ்பங்கள்னா பூக்கள். லீலி பூக்களை பாருங்க, லில்லி புஷ்பங்களை என்ன பண்ணுங்க பாருங்கள், அது எப்படி வளருதுன்னு பாருங்க. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஆடைக்காக, அந்த பூவுடைய வடிவத்துக்காக அது என்ன பண்றது இல்லைங்க, அது உழைக்கிறது இல்லை, நூற்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் தன் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா வியரிங் ட்ரெஸ்ஸை குறித்து சொல்லப்படுது, ஆடையை குறித்து சொல்லப்படுது. இந்த உலகத்திலேயே வேதத்திலேயே அதிகமாய் ஆடை வடிவமைப்பு, தன்னுடைய அலங்காரம், அந்த அதாவது தன்னுடைய அரண்மனை, மற்ற விஷயங்கள் எல்லாத்திலையும் மிக உயர்ந்த ஞானத்தை படைத்தவர் யாருன்னு சொன்னா சாலமோன் ராஜா. அந்த சாலமோன் ராஜாவை காட்டிலும் மகத்தான ஒரு இந்த உடையை தரித்திருக்கிறதாய் காணப்படுகிறது லீலி புஷ்பமா இருக்குது. அப்படின்னு சொன்னா அது யார் உடுத்து வைக்கிறதுன்னு சொன்னா தேவன். அப்படின்னு சொன்னா நம்ம இங்க உடுத்து வைக்கிறது அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய விதத்துல சொல்லணும்னு சொன்னா நம்ம கொடுக்க போகிற புதிய சரீரங்களா இருக்குது. ஆமென். அப்போ அதுவா இருக்குது. எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. லீலி புஷ்பம் நம்ம அங்க பாக்குறோம், அங்க மணவாளனுக்கு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுது. அடுத்தது மணவாட்டிக்கு ஒப்பிடப்படுது. 2வது அதோடைய அழகு வர்ணிக்கப்படுது. அந்த தன்னுடைய அழகுக்கும் தன்னுடைய வடிவமைக்கும் தான் காரணம் கிடையாது. அந்த லீலி புஷ்பம் எந்த காரியத்தையும் செய்யறது கிடையாது. புரிதுங்களா உங்களுக்கு? அதோடைய வடிவமைப்பு உலகத்திலே மகத்தான ஞானியாகிய சாலமோனை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்பதாக ஒரு பெரிய மகத்தான ரகசியம் இருக்குது. மகத்தான, அதுல மிகவும் மகத்தான ஒரு ரகசியம் டியட்டி இருக்கு. டியட்டினா தெய்வீகம் இருக்குது. அதுக்கு பின்பதாக செவன்த் சீல் இருக்குது. இதுக்கு பின்பதாக என்ன இருக்குது? செவன்த் சீல் அப்படின்னு சொன்னா
நான் சாலோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமா இருக்கிறேன். யார் அது? கிறிஸ்து. இப்போ என் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமார்த்திகளுக்குள்ளே என்னுடையவளும் இருக்கிறாள் அப்படின் போது, மணவாட்டியின் லீலி புஷ்பம் அப்படின்போது மணவாளன் லீலி புஷ்பமா இருக்கிறார் அப்படின்னா தெய்வீக போர்த்தப்பட்டவராய் இருந்தார். மணவாட்டியும் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமா இருக்கிறாள் போது இந்த மணவாட்டிக்குள்ளும் தெய்வீகம் இருக்குது, டியேட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, காட்ஸ் கிரேட் பர்பஸ் மீன்ஸ் செவன்த் சீல் ஹிடன் இன் த பான் லில்லி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தங்க? பான் லில்லி அப்படின்னு சொன்னா அந்த லீலி புஷ்பத்துக்குள்ள என்ன இருக்குது? இந்த தேவனுடைய மகத்தான திட்டம் இருக்குது, 7வது முத்திரை ரகசியம் இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படிங்க ஒரு சின்ன பூக்குள்ள எப்படி அந்த ரகசியத்தை தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்ற காரியத்தை குறித்து தான் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இன்னைக்கு அதை நீங்க உங்களுக்குள்ள பார்க்க போறீங்க. ஏன்னா நம்ம தானே அந்த லீலி புஷ்பம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஆகியோன் பேசும்படிக்கு, வார்த்தையின் ஆகியோன் பேசும்படிக்கு நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். கிருபை நிறைந்தவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாள்ல நாங்கள் உம்மிடத்துல இருக்கிற அந்த தெய்வீகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கே நாங்கள் எதிர்பார்த்தவர்களா இருக்கிறோம். ஒரு காலத்துல ஏவாளுக்குள்ள ஆதாமுடைய அந்த சாயல், அந்த உபசுஷ்டியாய் கத்தாவே ஆதாமுடைய சாயல் ஏவாளுக்குள்ள இருந்தது, உம்முடைய சாயல் ஆதாமுக்குள்ள இருந்தது ராஜா. அந்த சாயலை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக மாம்சத்துல வெளிப்பட்டீர். மீண்டுமாய் இந்த நாட்கள்ல வார்த்தையிலே வெளிப்பட்டிருக்கிறேன் 7 முத்திரையினூடாக. ஏனென்றால் எங்களுக்கு அந்த தெய்வீகத்தை கொடுக்கும்படிக்கு நாங்கள் அந்த லீலி புஷ்பமாய் மாற, நாங்கள் அந்த லீலி புஷ்பமாய் இருக்க கிருபைங்க. இந்த நாளை நீர் பேச போகிற காரியங்களுக்காய் நன்றி. இந்த ஆன்லைன்ல கேட்க போகிற பிள்ளைகளுக்காய் கூட நன்றி. இந்த செய்தியாய் அது கேட்கப்படும் போது வார்த்தையின் வெளிப்பாடுகளால் நிரப்பி ராஜா, தாங்கள் யார் என்பதையும் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய் ராஜா, நாங்கள் உம்மோடு கூட பாகமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறையப்பட கிருபைங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையானது மாறட்டும் ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. நீர் வைத்திருக்கிற வார்த்தையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் நாங்கள் எடுத்துக்கொள்ள கிருபைங்க. பலப்படுத்துங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட பிரசன்னம் எங்களுக்கு இருக்கட்டும் ராஜா. இந்த இடம் கத்தாய பரலோகத்தின் சூழ்நிலையை உண்டாகட்டும். கனநித்திரையின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், அவிசுவாச தன்மைகள் யாவற்றையும் எடுத்து போடுங்க. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் சொல்லியிருக்கிறேன். என்னோட வாயை கத்தாய விரிவாய் திறக்க கிருபைங்க. பலப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களை அவருடைய மகத்தான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியின் அடிப்படையில, ஒரு தலைப்பின் அடிப்படையில் செய்தி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென். சுத்தி அது நிறைய தலைப்புகளை உள்ளடக்கியதா இருக்குது. பிரத்யேகமா லிலி புஷ்பத்தை குறிச்சு உங்களோட கூட பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமென். லிலி புஷ்பத்தை குறிச்சு உங்களோட கூட பேசலாம் நினைக்கிறேன். அதுக்கு பின்பதாக இருக்கிற ரகசியத்தை குறிச்சும் தெய்வீகத்தை குறிச்சு பேசலாம்னு சொல்லி நினைக்கிறேன். தெய்வீகத்தை குறிச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன் தெய்வீகத்தை குறிச்சு பேசணும்னு சொன்னா, டியேட்டி தெய்வீகம் அப்படின்றது மகத்துவமான பாகம். இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் மகத்துவமான காரியமா தேடுற விஷயங்கள், அவன் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்குமானால் அது மகத்தான காரியங்கள் இருக்குது. ஒன்று, மரணத்தை குறிச்சு அவன் என்ன பண்றான்? அதிகமா தேடுறான். மரணம் அப்படின்றது உன்னால புரிந்து கொள்ள முடியாத காரியம் இல்லையா? புரிஞ்சுக்கலாங்க. அதாவது கடவுள் இருக்குது அப்படின்னு சொன்ன நபரா இருக்கட்டும், கடவுள் இல்லைன்னு சொல்ற நபரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மரணத்தை குறிச்சு அஞ்சுறான், பயப்படுறான். மரணத்தை பிந்தி ஒரு வாழ்க்கை வாழ்றது எப்படி, இல்ல மரணத்தை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறானா இல்லையா? ரெண்டாவது, நான் யார் மீன்ஸ் நான் யார். எல்லா மனுஷனும் மெக்கானிக்கலி ஒன்னா இருக்கிறோம், ஆவிலையும் சரத்துல ஒன்னா இருக்கிறோம். ஆனா சுவாபங்கள் வேறுபடுது. மீன்ஸ் ஆத்மா என்னன்றதை குறிச்சு சிந்திக்கிறான். முதல்ல மனுஷன் அதிகமா பயப்படுறது என்னங்க? மரணம். அடுத்தது நான் யார், என்னவா இருக்கிறன்றதை குறிச்சு இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, இதெல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குமா, மீன்ஸ் காட் இருப்பாரான்றதை குறிச்சு சிந்திக்கிறான். 3 விஷயங்கள் சொல்றேன். முதல் காரியம் என்ன? மரணம். ரெண்டாவது ஆத்மா. மூன்றாவது கடவுள். ஏன்னா இதெல்லாம் எப்படி வந்துச்சு, தனியா தானா வந்துச்சு அப்படின்றத குறிச்சு என்ன பண்ற மனுஷன் அதிகமா தேடுறான், சிந்திக்கிறான். இது 3த்துக்கும் ஆன்சர் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க கிறிஸ்துவத்துலதான் இருக்குது.
பரிபூர்ணமா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளதான் இந்த மூணுக்கான ஆன்சர் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா இல்லைங்களா? அப்ப இதை குறிச்சு அநேக விதமான கட்டுக்கதைகள் காரியங்கள் இருந்தாலுமே இது மகத்தான ஒரு விஷயம், தெய்வீகம். நம்ம மூணாவது பார்த்தோம் இல்லையா, தேவன் யார், தெய்வம், தெய்வம்ன்றது என்ன, அதுக்குரிய தன்மைகள் என்னன்றதை குறிச்சு மகத்துவமான காரியங்கள் இருக்கு. தேவன் யாருன்றதை நீ அறிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா நீ யாருன்றதை குறிச்சு அறிஞ்சுக்கலாம், உங்க மரணத்தை ஜெயிக்கிற தன்மைகளை குறிச்சு அறிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப தெய்வீகம்ன்றது தான் மகத்துவமானது. தேவன் யாருன்றது, டியேட்டின்றது என்ன அப்படின்றத குறிச்சோம். அப்ப இந்த உலகம் சிருஷ்டிப்புன்னு தாண்டி ஒரு வல்லமன் ஒண்ணு இருக்குது. அப்படின்னா கிரியேஷன், கிரியேட்டர் காட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் உள்ளடக்கியவர். அவருக்குள்ள தெய்வீகம், தெய்வீகத்துவம், காடு தெய்வத்துவம்ன்றது மகத்துவமானதா இருக்குது. அவர் ஆல்மைட்டி பவர் உள்ளவரா இருக்கிறார் இல்லைங்களா? ஆம்னி பொட்டன் காடா இருக்கிறார். ஆம்னி பொட்டன்னா சர்வ வல்லமை உடையவரா இருக்கிறார். அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். அப்படின்றத குறிச்சு என்ன பண்ணுவோம், நம்ம அறிய வேண்டியவர்களா இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த காரியம், இந்த தெய்வீகம்ன்றது எங்க இருக்குது, அது என்னவா இருக்குது, எப்பேற்பட்டதா இருக்குது, தெய்வீகத்துக்கும் மனுஷனுக்கு என்ன தொடர்புன்றத குறிச்சு என்ன பண்ணுவோம், அணிய வேண்டியதா இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல வந்து இந்தியாவில் ஒரு கொள்கை இருக்குது, அத்வைத கொள்கை. துவைதம் அத்வைதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே கடவுள். நம்ம என்ன சொல்றோம், தேவன் மகத்துவமானவர், ஏகோவா தேவன் இருக்கிறார், அவர் சிருஷ்டிகளுக்குள்ள வெளிப்படுறார். ஆனா அந்த சிருஷ்டிகள்லாம் காட் கிடையாதுன்றோம், சிருஷ்டிகள்லாம் என்ன கிடையாது, தேவன் கிடையாதுன்றோம். ஆனா அத்வைத கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா எல்லாமே கடவுள், நீ கடவுள், நாள் கடவுள், இந்த மண் கடவுள், கல் கடவுள், இந்த மரம் கடவுள், எல்லாமே கடவுள்னு சொல்லுது. அப்படின்னா தெய்வீகத்தை, தேவத்துவத்தை என்ன பண்ணுங்க, ஒரு சிருஷ்டிப்பு கொடுக்கிறது தான் அத்வைத கொள்கை. அது ரைட்டா அப்படின்னு சொன்னா ரைட் கிடையாது, ராங். அது கிடையாது, அது ரைட் கிடையாது. ஏன்னா சிருஷ்டிகளை விட மாத்தானவர். சிருஷ்டிகளோட மகத்தானவர். அந்த சிருஷ்டிகளுக்குள்ள தன்னோட தன்மைகளை, தன் சுவாபத்தை, தன் வல்லமையை ஒரு குறிப்பிட்ட அளவில் அவர் வெளிப்படுத்துறார். ஆனா அந்த சிருஷ்டிகரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மகத்துவமான பாகத்தை அந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதான் மனித சமுதாயம். அந்த மனித சமுதாயம் தான் தேவனை ரெப்ளிகேட் பண்ற, இல்ல மறுரூபப்படுத்துற, இந்த பூமியில காட்டக்கூடிய ஒரு பாகமா இருக்குது. தெய்வீகத்தை குறிச்சு சொல்றேன். அப்போ தேவன் ஏதேன்ல ஆதாமும் ஏவாளையும் எல்லாத்தையும் உண்டு பண்ண வேண்டி ஒரு பெரிய, அவர் என்னவா இருந்தார், தீர்க்கதரிசி சொல்றார், தேவன் எவ்விதமா இருந்தார் அப்படின்றத குறிச்சு சொல்றாரு பாருங்க. நான் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் என்னவா இருந்தார் நம்ம பாக்குறது படி தெய்வீகம் என்னன்றத குறிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணுங்க, தெய்வீகம் என்ன, டயட்டின்னா என்ன, டியேட்டின்னு சொன்னா என்ன, தெய்வீகம் என்ன அப்படின்றத குறிச்சு புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. வார்த்தையில இருந்து தெய்வீகம்னா என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை சொல்லுங்க. என்னமா மகத்துவமானது, கரெக்ட். அது தெய்வீகத்துல இருக்கிற ஒரு கேரக்டரைசேஷன் சொல்றீங்க. வேற மகத்துவமானது, வல்லமை, அது ஒரு பாகம். அனைத்தும் கிரியேட்டர், அது ஒரு பாகம். அப்புறம் வேற என்னங்க தெய்வீகத்துல இருக்கிற வேற சிருஷ்டி அதான் சொல்லிட்டார், கிரியேட்டர். அதே போல ஆல்மைட்டி பவர் இருக்கிறார் இல்லைங்களா? என்ன பக்தி, அவருக்கு பக்தி கிடையாது, நமக்கு தான் அவர் மேல பக்தி, அப்புறம் வேற என்னங்க, இதெல்லாமே தெய்வீகத்துக்குள்ள இருக்கிற ஒரு குணாதிசயங்கள், ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டெய்டி. புரியுதுங்களா? அப்ப தேவன் யாரு, எப்பேற்பட்டவர், தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது, தேவன் எப்படி இருந்தார் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெய்வீகம் என்று திருதை சொல்றாரு. வாசிக்கிற பாருங்க. அந்த ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தது போன்று தேவன் என்னவா இருந்தார், பேசிக் கொண்டது. தேவன் லட்ச வருஷங்களுக்கு முன்பு அவர் இங்கே இருக்கிற விண்வெளியை போல இருந்தார், ஒரு ஸ்பேஸை போல இருந்தார். ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ள முடியாத, நான் சொன்ன ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் குறித்து சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் அப்படின்னு சொன்னா இந்த பூமி எப்படி நிக்குது, அந்த இடத்துல நிக்குது தெரியுமா? கீழே என்ன இருக்கு, ஒரு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் இருக்குது. கரெக்ட்டுங்களா உங்களுக்கு? இப்போ பூமியில பேசி பாருங்களேன், முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் இருக்குது, அதான் ஸ்பேஸ் டைம்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியனை பூமி சுத்தி வர்றதுக்கும் அது காரணம் தான் கிராவிட்டின்றோம் இல்லையா? கிராவிட்டி கிடையாது. கிராவிட்டி எப்படி உருவாகுதுன்னு சொன்னா இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னால வருது. ஆல்ரெடி நீங்க சொன்னேன், ஒரு பெரிய துப்பட்டியை வச்சு அது நடுவில் ஒரு பெரிய குண்டை வச்சு சொன்னா அந்த குண்டு என்ன ஆகுங்க, உள்ள குழி விழும். அதை சுத்தி ஒரு பெரிய, அதாவது ஒரு பொருட்கள், அதை விட சின்ன பொருட்களை வச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுங்க, அந்த பெரிய பொருளை சுத்த ஆரம்பிக்கும்.
அந்த பொருள் இருக்குதா இல்ல அதுல எதனால வந்துச்சு? அந்த நடுவுல இருக்கிற பொருளால வந்துச்சா இல்ல கீழே இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கால வந்துச்சா? ஃபேப்ரிக்னா துணியினால, கீழே இருக்கிற துணியினால வந்துச்சு. ஆனா நம்ம பாக்குறதுக்கு எப்படி தோணும்? அந்த பெரிய பொருள் சின்ன பொருள் இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அப்படி கிடையாது இல்லையா? அப்போ அதே போல இந்த அண்டத்தை முழுசும் ஒரு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, நம்ம கண்ணுல பார்க்காத. புரிஞ்சா உங்களுக்கு? அந்த மாதிரி தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் ஒரு எல்லை இல்லாத எல்லா இடத்துல பரம்பினவரா ஒரு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் மாதிரி இருந்தாராம். புரிந்து கொள்ள முடியாதவரா இருந்தாராம். அங்க ஒரு ஆட்டம் கூட இல்ல. என்ன இல்ல? ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆட்டம்னா என்ன? ஆட்டம்னா அணு இல்லையா? தெரியுமா இல்லைங்களாங்க? ஆட்டம்னா என்ன? இதான் ஆட்டம். இப்ப இன்னும் சொல்லணும் சொன்னா அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. அந்த காரியத்தை சொல்றேன். ஒரு பொருள் எதனால் ஆக்கப்பட்டிருக்குது? ஒரு பொருளை வடிக்கிறீங்க, ஒடிச்சு போனீங்கன்னா இப்போ இந்த 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 துணி எப்படி எதனால் ஆக்கப்பட்டிருக்குது? கர்ச்சீஃப் எதனால் ஆக்கப்பட்டிருக்குது? நூலை இன்னும் பிச்சா அதாவது இந்த துகள் இல்லையா, இல்ல பார்ட்டிகல், துகள் ஆக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒடிச்சு போனீங்க சொன்னா கடைசியா இருக்குது பாருங்க, அது பேர் தான் ஆட்டம்னு அர்த்தம். அது பேர் தான் குவாண்டம் சொல்லுவாங்க. கவனிச்சுக்கோங்க. குவாண்டம்னா சின்னதுன்னு அர்த்தம். இருக்கிறதுல சின்னது, அணு கிடையாது, சின்னதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆட்டம்னா அணுன்னு அர்த்தம், குவாண்டம்னா சின்னதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க நல்லா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா பின்பதாக நான் எடுக்கிற எல்லா செய்திகளுக்கும் இதெல்லாம் ஃபவுண்டேஷனா இருக்கு போதும். அப்போ இந்த அதையும் உடைக்க முடியுமானா, அதையும் உடைச்சு உள்ள போனா, அதையும் உடைச்சு உள்ள நீ உள்ள போனீங்க சொன்னா அதுல 3 விஷயம் இருக்குது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் விஷயம் இருக்குது பாருங்க. இப்படிதான் இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னா இது புரோட்டான் அப்படின்னா பிளஸ் அர்த்தம். அப்படின்னா சார்ஜ், பிளஸ் சார்ஜ் இருக்குது உள்ள. நல்லா என்ன இருக்கு? பிளஸ் சார்ஜ் இருக்குது. வெளியில அது மேல ஒரு வில் மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்குது. இது பூமி சூரியனை சுத்தது இல்லையா? எது சொல்றது கேளுங்க. பூமி சூரியனை சுத்துற மாதிரி எல்லாம் மைனஸ் சார்ஜ்ல இருக்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா? சப்னா சொன்னா துணை, பார்ட்டிகல் என்ன? அந்த அணு, துணை அணு. அந்த துணை அணுலாம் சேர்ந்து ஒரு அணு உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வீடு எதனால் ஆக்கப்பட்டிருக்குது? செங்கல், சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு வீடு. அது மாதிரி ஒரு அணு இந்த 3 விஷயம் இருக்குது. என்ன இருக்குது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்படின்னா இந்த எலக்ட்ரான், புரோட்டான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எதுல வருது? கரண்ட்ல தான். கரண்ட்ல தானே இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லையா சார்ஜ் இருக்குது. அதுதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிவ் சார்ஜ். அது இல்லைங்களா? எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு. அப்போ நம்ம ஒரு பொருட்குள்ளே சார்ஜ் இருக்கு. சார்ஜ் என்ன? பிளஸ் மைனஸ் இருக்கு. அது உள்ளதான் இருக்கிறதா நியூக்ளியஸ், முட்டை மாதிரி வச்சுக்கோங்க. இது இருக்கு இல்லைங்களா? இது நியூக்ளியஸ்க்குள்ள பிளஸ் சார்ஜ் பக்கத்துல இன்னொன்று இருக்குது, நியூட்ரல் இருக்குது. அதான் நியூட்ரான் சொல்லப்படுது. இது நீங்க போடல இங்க, புரியுதா உங்களுக்கு? இதை சுத்தி இருக்கிறது எலக்ட்ரான், இது பாசிட்டிவ் புரோட்டான், பக்கத்துல நியூட்ரான். இது சேர்ந்த ஒரு ஆட்டம், அணு. இந்த மாதிரி அநேக அணுக்கள் சேரும் போதுதான் ஒரு பொருளா மாறுது. எலிமெண்டா மாறுது. எலிமெண்ட் என்னங்க? தனிமம் சொல்லுவாங்க. இப்போ இந்த மரம் ஒரு தனிமம். இந்த மரத்துக்கும் இதுக்கும் தன்னை வேறுபடும். இது பொருள் தானே? இது பொருளுங்க, இது பொருள் இல்லைங்களா? இதுவும் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு, இதுவும் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு, இதுவும் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு, நானும் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. என்ன டிஃபரெண்ட் சொன்னா இந்த அணுக்களுடைய இணைப்பு இருக்குது இல்லையா? அது எப்படி வேறுபடுதோ அதை பொறுத்து தனிமம் உருவாகுது. தனிமத்தில்னா பொருள் உருவாகுது. உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுங்களா சொல்ற விஷயம்? எதுக்காக நான் வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறேன் நினைக்கிறேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்படி இந்த உலகத்துல வந்து உலகம் எப்படி தேவன் உண்டு பண்ணாருன்னு சொல்லிட்டு. அப்போ சிருஷ்டிப்புன்னும் போது இந்த ஆட்டம் முதற்கொண்டு சிருஷ்டிப்பு தான். ஆட்டம்னா என்னன்னு சொன்னேன்? அணு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், சப் அட்டாமிக் பார்ட்டிகல். அதாவது சப்னா என்னங்க? துணை அணுக்கள், அதாவது மூல அணுக்கள் இல்லையா? இது அணு, இது சேர்ந்த அணு, இதெல்லாம் தனித்தனியா மூல அணுக்கள் சொல்லுவாங்க. இந்த அணு உருவாகிறதுக்கு தேவையான பொருட்கள். அப்ப தேவன் ஃபர்ஸ்ட் எதை உண்டு பண்ணியிருப்பாரு? மூல அணுக்களை உண்டு பண்ணியிருப்பாரு. பிளஸ் மைனஸ் அதான் உண்டு பண்ணியிருப்பாரு. பிளஸ் மைனஸ் தான் உண்டு பண்ணியிருப்பாரு. அப்புறம் தான் என்ன வந்திருக்கும்? ஒரு ஆட்டம் வந்திருக்கும். ஆட்டம்ல என்ன வந்திருக்கும்? அதாவது எலிமெண்ட், அதாவது இரும்பு, அது இதெல்லாம் வந்திருக்கும். கரெக்டா? சரி, ஒண்ணு இல்லாத இடத்துல இருந்து எப்படி வந்திருக்கும்? ஒண்ணு இல்லாத இடத்துல எப்படி வந்திருக்கும்? அது சொல்ல புரியுதா உங்களுக்கு? சொல்ல புரியுதா?
ஒண்ணு இல்லாத இடத்துல வருது இல்லைங்களா? தேவன் வந்து காணக்கூடாத தேவன் இருந்தாரு இல்லைங்களா? ஆட்டம்ன்றது அங்க ஆட்டம் வந்து ஆட்டம்ன்றது என்னங்க? சிருஷ்டிப்பு. அதான் சிருஷ்டிப்பு. அதான் வந்து எல்லாத்துடைய தொடக்கம். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க இருந்து என்ன வருது? ஒரு ஆட்டம் வருது. ஆட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஏது வரணும்? ஒண்ணுமே இல்லாத இடத்துல வருது இல்லையா? லோகாஸ் இல்லையா? இப்ப சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஃபார்முலா சொல்றேன் உங்களுக்கு, கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. கவனிக்கிறீங்களா? நான் சொன்னேன், இது பாசிட்டிவ் சார்ஜ், இது சார்ஜே இல்லை, இதான் நியூக்ளியஸ் இல்லையா? இதை சுத்தியும் சார்ஜஸ் இருக்கு. இது மைனஸ் 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 இப்படிதான் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஆட்டம் வேணும்னா என்னென்ன தேவைப்படுதுங்க? கரெக்ட். அப்படின்னா சார்ஜ்ல என்னென்ன தேவைப்படுது? பிளஸ் மைனஸ் நியூட்ரல்னா ஒண்ணும் இல்லை. கரெக்டுங்களா? இப்போ இது உருவாகணும், எதுவுமே இல்லாத இடத்துல எப்படி உருவாகும்? சயின்ஸ்ல தேவையான விஷயம் தான். சயின்ஸ் சொல்ல முடியாத ஆன்சர் இங்கதான் இருக்குது. இதான் பொருள், மேட்டர்னு. என்னது மேட்டர் இல்லைங்களா? நம்ம என்ன பாக்குறோம்? லைட், டைம், மேட்டர், டைமென்ஷன்ல பாக்குறோம். மேட்டர்ன்றது என்னங்க? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சேரும் போது மேட்டர் உருவாகுது. அப்ப தேவன் சிருஷ்டிகரா மாறுறதே ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகளை எப்போ அவர் கொண்டு வந்தவரை படிச்சாரோ அப்பதான் என்னவா மாறினாரு? அவரு என்னவா மாறினாரு? கிரியேட்டரா மாறினார். அப்ப அதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாத இடத்துல எப்படி வந்திருக்கும்? எப்படி வந்திருக்கும்? எப்படி சிருஷ்டித்தார்? இப்ப சிருஷ்டிக்கு முன்னாடி ஒண்ணு வந்திருக்கணும்ல. அது முன்னாடி தான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்ப இந்த பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா? பிளஸ் மைனஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்றது எப்படி எழுதலாம்? ஒண்ணுமே இல்லை எப்படி எழுதலாம்? ஜீரோ இல்லைங்களா? ஜீரோவா எப்படி போடலாம்? இப்படி போடலாமா? 5 minus 5 0. கரெக்டா? 5 minus 5 இதே 0 எப்படி போடலாம்? 2 minus 2 0 போடலாமா? கரெக்டா? ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? அடுத்த ஃபார்முலா தெரியுமா? மேக்ஸ்ல பிளஸ் இன்டு பிளஸ் என்ன வருங்க? பிளஸ் இல்லைங்களா? பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வருங்க? மைனஸ் மீன்ஸ் 0. கரெக்டா? இதுதான் எப்படி போடுறேன்னா சொன்னா 5 இன்டு 0 என்ன வருங்க? 0 வரும். கரெக்டா? கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் மீன்ஸ் 0. கரெக்டுங்களா? இப்போ மைனஸோட பிளஸ் நம்ம இன்டு பண்ணா 0 தான் வரும். பிளஸோட பிளஸ் இன்டு பண்ணா என்ன வருங்க? பிளஸ் தான் வரும். அப்போ 0 ஒண்ணும் இல்ல. தேவன் என்ன பண்ணாருன்னா இந்த பிளஸையும் மைனஸையும் 0ல இருந்து பிரிச்சார். எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொல்றது? என்ன பண்ணாரு? ஒண்ணு இல்ல, 0வா இருந்துச்சா? அப்ப தேவன் அதை என்ன பண்ணாரு? பிளஸ் மைனஸ் இத பிரிச்சிட்டார். இப்ப இது ஒரு ஆட்டம் வந்துருச்சுங்க. இங்கதான் ஆட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்று இல்லாத இடத்துல இருந்து 0ல இருந்து இப்படி உண்டு பண்ணார். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப இந்த 0ல இருந்து இந்த 5 தனியா எடுத்தார், இந்த மைனஸ் 5 தனியா எடுத்தார். இந்த 0ல இருந்து 50 தனியா எடுக்கலாம், மைனஸ் 50 தனியா எடுக்கலாம். இது இன்ஃபினிட்டிவ் லெவல்ல தனியா பிரிச்சு பிரிச்சு போட்டு போயினே இருக்கலாம். இதே 0 எப்படி எழுதலாம்? 1 லட்சம் மைனஸ் 1 லட்சம். அப்படியே இந்த 1 லட்சத்துக்கு இந்த 1 லட்சம் தனியா பிரிச்சோம்னு சொன்னா சேர்த்தும் போது 0 வந்துருது. தனியா பிரிக்கும் போது என்ன வருங்க? 0 வராம பொருள் வருவாங்க.
வந்துச்சா இல்லையா? அங்கதான் என்ன வருது. இப்ப இந்த ஜீரோன்றது என்னன்னு சொல்றான்னு சொன்னா, ஜீரோ அப்படின்றது எது பக்கத்துல போதோ அது வேல்யூவா மாறும். கரெக்டுங்களா? ஜீரோன்றது ஆக்சுவலி என்னன்னா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். கரெக்டா? ஜீரோன்றது என்ன அர்த்தம்? ஜீரோ ஏன் இப்படி போடுறோம்? முடிவு இல்ல, சுத்திலே இருக்குது. அந்த முடிவில்லாத பாகத்தை பிரிக்கும் போது பிளஸ் மைனஸ் வருது. அப்ப அது முடிவில்லாத அவர்கிட்ட இருந்தா இந்த பிளஸ் மைனஸ் என்ற ஆட்டம்ஸ் தேவன் வெளியே கொண்டு வரார். புரிஞ்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோ தான் எல்லா இடத்துலயும் பரம்பி இருந்துச்சு. நான் ஜீரோவா இப்ப எழுதியிருக்கேன். ஒண்ணும் இல்லாததான் எப்படி எழுதியிருக்கேன்? ஒண்ணும் இல்லாததான் பிளஸ் மைனஸ். அப்ப இந்த ஒரு ஆட்டம் உருவாகணும்னா எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னேன்? ஒரு பிளஸ் சார்ஜ் வேணும், ஒரு ஆட்டம் வந்துருச்சு, ஒரு பொருள் வந்துருச்சு, ஒரு ஆட்டம் வந்துருச்சு. இந்த ஆட்டம் தான் 2 ஆட்டம் உண்டு பண்ணும்போது 3 ஆட்டம் உண்டு பண்ணும்போது, அதாவது ஆட்டம்னா அணுக்களை உண்டு பண்ணும்போது மூலக்கூறுகளா மாறுது. அந்த மூலக்கூறுகள் தான் நம்ம பொருட்களா மாறுது. இப்படிதான் எல்லாமே வந்துச்சு இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நம்ம பாக்குற ஸ்பேஸ்ன்றோம்ல, ஸ்பேஸ், இந்த காணக்கூடாத அண்டம், ஸ்பேஸ், அதுவுமே ஆட்டம்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த பாக்குறதுக்கு விஷுவல் கொடுக்கறதே ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ்ல ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா? அந்த பூமியில ஸ்பேஸ்ல என்ன இருக்குது? நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, CO2 இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஏன் நம்ம என்ன சொல்றோம்? அட்மாஸ்பியர்ன்றோம். என்ன சொல்றோம்? அட்மாஸ்பியர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆட்டம். அட்மாஸ்பியர் ஆட்டமுடைய அமைப்பு இருக்கிற இடம்னு அர்த்தம். அட்மாஸ்பியர் ஆட்டம்ன்ற வருது இல்லையா? அட்மாஸ்பியர் ஆட்டமுடைய இங்க எப்படி ஆட்டம் அமைக்கப்பட்டிருக்குன்றது அமைப்பு தான். இப் ஃபார் எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? ஹீட்டா இருக்கா, கோல்டா இருக்கா? அப்படின்னா ஹீட்டா இருக்கும் போது ஆட்டம்ஸ் உடைய இது இணைப்பு என்ன ஆகுங்க? லூஸ் ஆகுது இல்லையா? ஹீட் ஆகும்போது ஆட்டம்ஸ் அமைப்பு என்ன ஆகுங்க? லூஸ் ஆகுது. அதாவது கோல்ட் ஆகும்போது என்ன ஆகுது? டைட் ஆகுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அதான் அட்மாஸ்பியர்னு அர்த்தம். அப்ப தேவன் அட்மாஸ்பியர் உண்டு பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அது யோசிக்க முடியும். அது ஜீரோவா இருந்துச்சு. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? நான் எதுக்கு பேசிட்டு இருக்கிறேன்? டிஏடி எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அங்க தீர்க்கதரிசி சொன்ன அந்த லைன்ல தான் சொன்னேன். நான் எங்க புதுசா சொல்ல. இதை நீங்க வாசிக்கணும்னு சொன்னா ஜெனசிஸ், அந்த கொஸ்டின் ஆன்சர், அந்த ஜெனசிஸ் ஆதியாகமத்தின் மீதான கேள்விகள் முதல் கேள்வியில தீர்க்கதரிசி சொல்வார். புரிதுங்களா? எப்படி வந்துச்சுன்னு சொல்லு, தெய்வீகத்தை குறிச்சு சொல்லுவோம். சரி, நம்ம உள்ள போலாம், ஃபாஸ்டா போலாம். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சொல்றேன். இப்போ இதுதான் எதிர்மறை விதின்றோம், லா ஆஃப் கான்ட்ராக்ஷன்ன்றோம். லா ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஏதோ பிசிக்ஸா எடுத்துக்க நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன். லா ஆஃப் கான்ட்ராக்ஷன் எதிர்மறை விதி. நீங்க வெயில்ல நீங்க நடந்து போயிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களுக்குள்ளே தெரியாம நிழலை பத்தி சிந்திப்பீங்களா இல்லையா? புரிதுங்களா உங்களுக்கு? நல்ல மழை டைம்ல போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்கும். நல்ல பாலைவனத்துல நடந்துட்டே இருக்கும்போது கடலை பார்த்தா நல்லா இருக்கும். பச்சையான மரத்தை பார்க்கும்போது ஒரு காலத்துல மரம் இப்ப எப்படி இருந்துச்சு சிந்திப்போம். இதுதான் வந்து லா ஆஃப் கான்ட்ராக்ஷன். லா அப்படின்னு சொன்னா எதிர்மறை விதின்னு சொல்லப்படுது. அப்ப தேவன் இந்த எதிர்மறை விதி தான் பிளஸ் மைனஸ், இது ரெண்டும் சேரும்போது தான் நித்தியமா மாறுறது. அப்ப இந்த ரெண்டு தான் தேவன் என்ன பண்ணாருங்க உலகத்துக்கு முன்னாடி பிரிச்சு வச்சார். பாருங்க, அதான் வாசிக்கிறேன், நான் வாசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன சொல்ற பாருங்க. எதிர்மறை விதியா இருக்கிறது. உதாரணத்துக்கு முந்தைய நாளை போன்று எடுத்துக்கொள்ளும். ஒரு நாள் அது விடிவதற்கு முன்பாக எப்பொழுதும் கார் இருளாக இருக்கும். ரொம்ப கும் இருட்டா இருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ சூரியன் பகல்ல என்ன நல்லா இருந்துச்சு, இந்த வழியில சூப்பரா நடந்து போனோம் அப்படின்னா. ரொம்ப டார்க் இருட்டு வரும்போது நம்ம தாட்டு அவங்க வெளிச்சத்தை சிந்திக்க ஆரம்பிக்கும். எதுக்கு திருப்பதி சொல்றாரு, எதுக்கு டார்க் இருட்டு வருதுன்னு சொன்னா நமக்கு அது வெளிச்சத்தை சிந்திக்க தூண்டுதான். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா அதாவது நைட் டைம்ல அதிகமான இருட்டு இருக்கிற டைம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எப்ப இருட்டு அதிகமா இருக்கும்? எத்தனை மணிக்கு தெரியும்? என்னங்க, எத்தனை மணிக்கு கரெக்டா சொல்லுங்க. செய்தி வாட்சிங்களா தெரியும். அநேகரை சொல்லிட்டேன் நான். 3 மணியா? அப்புறம் 4 மணியா? கரெக்டா சொல்லுங்களேன். விடிய காலை, அவர் தெரியாம சொல்லிட்டாரு, அதான் விடிய காலை தான். விடிய காலையில தான் இருட்டு அதிகமா இருக்கும். அவர் ஆச்சரியமா பாக்குது. பாப்பா நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டேன். எப்படின்னா இருட்டு இருக்கு இல்லையா, திருவள்ளுவர் சொல்றாரு, வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இருட்டு வெளிச்சம் இருள் இருக்கு இல்லையா, எப்போதுமே வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொல்லும் போது, வெளிச்சம் உண்டாகும் போது இருளானது அழுத்தி தள்ளப்படும். என்ன பண்ணும்?
நீங்க நல்லா பாருங்க, எல்லாம் கவனிங்க. நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்தாலே, நீ வழக்கமா 8 மணிக்கு எழுதுறதுனால உங்களுக்கு தெரியல இருட்டு, வேற ஒண்ணும் இல்ல பிரச்சனை, அதனாலதான் தெரியல. நீ காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஒரு 4 மணி 5 மணிக்கு முன்னாடி பார்க்கும்போது வெளிச்சம் கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி டார்க் இருட்டா மாறும். அந்த நேரம் என்ன மாறும்? டார்க் கும் இருட்டா மாறும். மாறி டக்குன்னு வெளிச்சம் வரும். புரியுதா உங்களுக்கு? என்ன காரணம்னு சொன்னா, இந்த பூமி எப்படி திருவள்ளுவர் சொல்றாரு, வெளிச்சம் இருளை துரத்திட்டே வருதான். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 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 பாத்திரத்துல வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பரவி சரி நிலத்துல தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சைடுல சேர்த்தீங்கன்னா தண்ணியுடைய டென்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். தண்ணியுடைய அழுத்தம் அதிகமாகும். பரவி இருக்கிற தண்ணி அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்கு, பரவி இருக்குது. அதை நீங்க என்ன பண்ணுங்க, அழுத்தும் போது தண்ணியுடைய அழுத்தம் என்ன ஆகுங்க? அதிகமாகும் இல்லைங்களா? இருள்ன்றது இருட்டு வருது, அப்படியே டைம் ஆகும், வெளிச்சம் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது இல்லையா? அந்த பக்கம் வெளிச்சம் இருக்குது, இந்த பக்கம் வெளிச்சம் இருக்குது. இருட்டை பிடிச்சி என்ன பண்ணுது, புஷ் பண்ணி தள்ள அந்த கடைசி நேரம் வரும்போது இருட்டு என்ன ஆகுங்க, பிரஸ் ஆகி அழுத்தம் ஜாஸ்தி ஆகும் இருட்டுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? இருட்டுக்கு என்ன ஆகுங்க பாருங்க, சொல்றது எதிர்மறை விருதியாக இருக்கிற பார்த்தீர்களா? பொழுது விடியதற்கு முன்னே அது பயங்கரவர்களா இருக்கும். பயங்கர அப்படின்னா இந்த வெளிச்சம் எதை பிடிச்சி தள்ளுது அதிகமா? இருளை பிடிச்சி தள்ளும் போது, ஏன்னா எப்பொழுதுமே வெளிச்சம் தான் வல்லமை மிக்கது, தேவன் ஒளியா இருக்கிறார். இந்த இருட்டை என்ன பண்ணுது, புஷ் பண்ணியது, அது ஒரு பக்கத்தை தள்ளுது இல்லையா? இருட்டை என்ன பண்ணுது, ஒளி வெளிச்சம் தள்ளும் போது ஒரு பக்கம் சேரும் போது அந்த இடம் இருட்டு அதிகமா மாறுது. புரிஞ்சா இல்லைங்களா? இதே காரணம் தான் 7ஆம் சபை காலத்துல இருளின் ஆதிக்கம் அதிகம். ஏன் காரணம் என்ன? என்னங்க? சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாயிருக்கும் சொல்லி திருக்கதர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ மகத்தான ஒரு வெளிச்சம் திருக்கதர் சொல்றாரு. அதிகமான இருட்டை நீ பார்க்கும்போது, உனக்குள்ள எதிர்மறை விதி செயல்படும் போது அதிகமான வெளிச்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதிகமான புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? என்ன பேசிட்டு இருக்கிறேன் நானு? ஆட்டம் கிரியேஷனை குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம். இப்ப கவனிங்க, நம்ம லைஃப்ல ரொம்ப துக்கமான டைம், அதான் எதிர்மறை விதியின் இருளான பகுதி. லா ஆஃப் கான்ட்ராக்ஷன் உடைய டார்க் ஸ்பாட் அதான் உங்க லைஃப்ல. ரொம்ப டார்க் பாயிண்ட், டார்க்கான நேரம் வரும்போது, ரொம்ப டார்க்னா அடுத்தது என்ன ஒரு பாகம் வரப்போகுதுன்னு நீங்க பார்க்கணும். வெளிச்சம் வரப்போகுது, அதுக்காக தான் என்ன பண்ணுதுங்க, இந்த வெளிச்சம் இருள என் லைஃப்ல போட்டு புஷ் பண்ணி தள்ளும் போது அது தனியா இருக்கிற வெளிச்சம் ரொம்ப பெருசா தெரியுது. என்ன பண்ணுது? பெருசா தெரியுது. இது லா ஆஃப் கான்ட்ராக்ஷன் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதே காரியத்தில் இருக்கிறோம். விடியும் முன்னர் இருளாக இப்போது இருக்கிறது. அதான் இந்த டைமண்ட்ஸ் இது போட்டேன். இது டெசர்ட், இது என்ன இருக்குது, சீயா இருக்கு. அப்ப ரெண்டு பூமியில தேவன் எப்படி வச்சிருக்காரு, இது இது புரிஞ்சுக்கலாம். மீட்பின் திட்டத்துல மகத்தமான பாவம் என்ன, நீதி என்னன்றதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். பாவம் என்ன, நீதி என்ன, எப்படி தேவன் பிளேஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறமா நீங்க நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் உள்ள போறேன், அடுத்து உள்ள போறேன், தெய்வத்துக்குள்ள உள்ள போறேன், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. பாருங்க, திருவதை சொல்றாரு, காரில் தள்ளுகிறது. அது கீழே என்ன சொல்றாரு, ஆகவே அவர்கள் தங்களுடைய நிலையை எடுத்துக்கொள்கிறார்கள், கம்யூனிசம் அந்த நிலையை எடுத்துக்கொள்கிறது. இந்த பூமியில எல்லாமே அந்த நெக் மூமெண்ட் வந்துருச்சு. எதுங்க? கடைசி நேரத்துக்கு வந்துருச்சு. அது உலகமும் தன்னுடைய நிலையை எடுத்துக்கொண்டு வல்லமையை காட்டுது, லா ஆஃப் கான்ட்ராக்ஷன் விதிப்படி. அதே போல கிறிஸ்துவும் தன்னுடைய நிலையை, வார்த்தை அதனுடைய நிலையை எடுத்துக்கொண்டு காட்டுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப எதை காட்டுதுன்னு சொன்னா, ஒண்ணு ஆதிக்க செலுத்தி ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னொன்னு மேல ஆதிக்கம் செலுத்தி ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். சரி, நம்ம திரும்ப தெய்வீகத்துக்கு பின்னாடி போயிடலாம். நம்ம அதுக்கு பின்னாடி போயிடலாம். கவனிச்சுக்கோங்க, தேவன் என்னவா இருந்தார், அதற்கு பின்னர் அவர் லோகாசுக்குள்ள திரண்டார். அவர் என்ன பண்ணாராங்க? லோகாசுக்குள்ள திரண்டார். நான் சொன்னேன், எல்லை இல்லாத அந்த சர்க்கிளா, நித்தியமா அண்டவெளியே ஃபுல்லா. அண்டவெளின்னு சொன்னா என்னங்க? கேலக்சி, ஸ்பேஸ் டைம். அந்த ஸ்பேஸ் டைம் கூட சொல்லக்கூடாது, எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதை குறிச்சு எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. அப்பேற்பட்ட நிலை அன்னோன்னு சொல்லலாம். அன்னோன்னா என்ன அர்த்தம்? தெரியாதது. அன்னோன்னா தெரியாதது. அன்னோன் ஸ்பேஸ் சொல்லலாம், தெரியாத வெளிப்பரப்பு. அந்த தெரியாத வெளிப்பரப்பு முழுசும் தேவனா இருந்தார். அப்ப அப்படி இருந்த நிலையிலிருந்து, ஏன்னா அப்படி இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படுன்னு சொன்னா, ஆல்மைட்டி பவர் படி
செல்ஃப் எக்ஸிஸ்ட் ஒன்னா இருந்தார். அவர் தன்னில் தானே ஜீவிக்கிறவரா இருந்தார். அதான் அந்த சர்க்கிள் இட்டர்னிட்டி இன்ஃபினிட்டியா இருந்தா. இன்ஃபினிட்டினா எல்லையற்றதுன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? எல்லையற்றதா இருந்து. அப்ப அதுல இருந்து தன் லோகாஸை வெளியே கொண்டு வந்தார். இதை வெளியே கொண்டு வந்தார். அப்ப லோகாஸை வெளியே கொண்டு வந்த பின்னாடி பாருங்க, நான் சின்ன இது அப்படி இருக்கும்போது இதான் லோகாஸா இருக்குது. என்ன பண்ணுதுன்னு சொன்னா இதான் வந்து கேலக்சி மற்ற விஷயங்களா இருக்குது. எல்லாம் ஸ்பேஸலா இருந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் காட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்? வெளியே கொண்டு வரார். ஒரு சின்ன வெள்ளை ஒளி வந்து ஒரு சரீரத்தை கொண்டு வந்துச்சு. அது லோகாஸா இருந்துச்சு. லோகாஸ்னா என்ன அர்த்தம்? வேர்ட் காட்னு அர்த்தம். அது தேவனுடைய தியோஃபனியா, காட்ஸ் தியோஃபனி. அது என்ன இருக்குது? தியோஃபனின்னு என்ன அர்த்தம்? தியோஸ்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன அர்த்தத்தை சொன்னேன் நான் உங்களுக்கு? தியோஸ்னா காட்னு சொன்னேன். தியோஃபனினா தேவ சாயல். தேவன் எல்லை இல்லாதவர சாயல் அற்றவரா இருந்தவர் என்ன பண்ணாரு? தன்னை ஒரு சாயலுக்கு உட்படுத்தி கொள்கிறார். அதான் தன் வார்த்தையை அனுப்பி தன் வார்த்தையை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்றாரு. அதான் லோகாஸ். அந்த லோகாஸை கொண்டுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருங்க? சப் அட்டாமிக் பார்ட்டிகளை கொடுக்கிறார். சப் அட்டாமிக் பார்ட்டிகளை வெளியே கொண்டு வர்றார். அதெல்லாம் பார்ட்டிகள் வெளியே வருது, ஆட்டம்ஸ் வெளியே வருது. என்ன பண்றாரு? இருக்கிற நித்தியமாக ஜீரோல இருந்து பிளஸ் மைனஸ் என்ன பண்றாரு? அவரு பிரிச்சுட்டார். பிரிச்சு எடுக்கும் போது அது ஒரு ஆட்டமா மாறிடுச்சு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா சொல்றது? அப்ப அதுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வரார். இது எல்லாத்துக்கும் அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஆல்மைட்டி பவர், சர்வ வல்லமை இருந்துச்சு. அவரோட சர்வ வல்லமையினால அவர் சர்வ வியாபியா இருந்தார். என்ன பண்ணாருங்க? ஆம்னி பிரசன்டா இருந்தார். ஆம்னி பிரசன்ட்னால ஆம்னி சேண்டா இருந்தார். சர்வ ஞானியா இருந்தார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க. அப்ப பாருங்க என்ன நடக்குது? பின் லோகாசுக்குள்ள இருந்து கீழே கிறிஸ்துவுக்குள் வந்தார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் வந்தார். தேவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தார். எதுக்காக வந்தார்? இப்போ எல்லை இல்லாத இருந்தவர் சிந்தையில ஒரு மீட்பின் திட்டத்தை போட்டிருந்தார். ஏன்னா இந்த பூமியை நான் ஆல்ரெடி இந்த செய்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொன்னேன். இந்த பூமி வான அண்ட சராசரம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சு அது அப்படின்னு சொன்னா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது தியாகத்தின் விளைவாதான் வான பூமி சிருஷ்டிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னேன் நான். எப்படி? ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் கீழாக தான் அந்த வானபூமி சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ ஏன் ஆட்டுக்குட்டி அடிச்சாருன்னு சொன்னா தன் சர்வ ஞானத்தின் விளைவாக அவர் பார்த்தார். இந்த சிருஷ்டி ஒரு நாள் விழப்போகுதுன்னு சொல்லி, இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் விழப்போகுதுன்னு சொல்லி. மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் தெரியுமா உங்களுக்கு? மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்? மண். இப்ப நான் சொன்ன அடிப்படையில் சொல்லணும், அப்படி கிடையாது. பூமியில எலிமெண்ட்ஸ் எல்லாம் தேவன் வச்சிருந்தார். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனி 16 எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணாருங்க? ஒண்ணு சேர்த்தார். ஒரு ஹியூமன் பாடி வந்துச்சு இல்லையா? வாட்டர் எப்படி வந்துச்சு? தேவன் எப்படி எலிமெண்ட் என்னங்க எலிமெண்ட் தனிமங்களை உண்டு பண்ணார். H2 ஹைட்ரஜன் ஒரு பங்கு எடுத்துனார், ஆக்சிஜன் 2 பங்கு எடுத்துனார். ஒண்ணு சேர்க்கும் போது வாட்டர் வெளியே வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஹியூமன் பொட்டாசியத்தை வெளியே கொண்டு வந்தார், கால்சியத்தை வெளியே கொண்டு வந்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? மெக்னீசியத்தை வெளியே கொண்டு வந்தார். இது எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க? வெளியே கொண்டு வந்தார். இதெல்லாம் எதுல இருந்து வந்துச்சு? காட், தேவன் ஒளியா இருக்கிறார், வல்லமையா இருக்கிறார். கரெக்டா? எப்படி வெளியே கொண்டு வந்தார்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? E is equal to ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி. நான் சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈனா என்ன அர்த்தம்? எனர்ஜி. எனர்ஜி, வல்லமை. தேவன் ஒளியா இருந்தார், வல்லமையா இருந்தார். கரெக்டுங்களா? புரிஞ்சா? இப்போ இந்த வல்லமையை தான் என்ன பண்றாரு? எம்னா என்ன அர்த்தம்? மாஸ். மாசா மாத்தினார். நான் ஆல்ரெடி சொன்னல, வல்லமைய நித்தியத்தை என்ன பண்ணாரு? மாஸ், பொருளா மாத்த. மாஸ்னா என்ன அர்த்தங்க? பொருள், ஆட்டம். இப்போ அந்த வல்லமை தான் எப்படி மாறி இருக்குது? நம்ம பொருளா இருக்கிறோம், மாறி இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? மாசா மாறி இருக்கிறோம். இப்போ இது சீனா என்ன தெரியுமா உங்களுக்கு? சி அப்படின்னா செலாரிட்டஸ் அர்த்தம், ஒளியோட வேகம்னு அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? செலாரிட்டஸ், ஒளியின் வேகம்னு அர்த்தம். இப்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம்? வெறும் மாசா இருக்கிறோம். என்ன இருக்கிறோம்? மாசா இருக்கிறோம். திரும்ப அதை எடுத்து சியோட சேர்த்தும் போது ஈ வந்துருது, எனர்ஜி வந்துருது.
அது என்ன மாத்துது? மாஸ். நம்ம மாஸோட அந்த லைட் ஆகிய வேர்டை சேர்க்கும் போது திரும்ப தெய்வீகம் உள்ள வருது. என்ன வருது? தெய்வீகம். ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் இந்த ஃபார்முலா படி தான் இயங்குது. ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி படி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படிதான் தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த எனர்ஜியில இருந்து என்ன கொண்டு வந்தாரு? எனர்ஜி எப்படி எழுதினார்? எனர்ஜியே எப்படி எழுதியிருக்காரு தேவன்? இப்போ மாஸ், லைட் ஸ்பீட். அது சீன்றது என்னங்க? லைட் ஸ்பீட், அதாவது நித்தியம். சீன்றது பூமிக்குரிய விதத்துல சொல்லும் போது லைட் ஸ்பீட். ஒரு பொருள் லைட் ஸ்பீட்ல போச்சுன்னா என்ன ஆகுங்க? ரெண்டு பொருட்கள் லைட் ஸ்பீட்ல போனா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு பொருட்கள் லைட் ஸ்பீட்ல போனா உடையாம ரெண்டு உள்ள இருந்து வெளியே வந்துருமா? அது நான் ஃபார்முலா போடணும் உங்களுக்கு. ரெண்டு பொருட்கள் மோதும் என்ன ஆகுங்க? லைட் ஸ்பீடு லைட்டோட வேகமா போகும்போது ஒரு, நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பைபிள்ல. கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பதாக மூடப்பட்ட அறையிலிருந்து வெளியே வந்தாரா? போயிட்டு எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? ஒரு செகண்ட்ல யார்கிட்ட பேசுறாரு? மகதலேனா மரியாள்கிட்ட போறாரு. என்னை தொடாத ஸ்திரீ, என்ன பண்ணாத, என்னை தொடாத, நான் என்னோட பிதாவை எடுத்துக்கும், உன்னுடைய பிதாவை எடுத்துக்கும், உங்களுடைய தேவன் எடுத்து என்னுடைய தேவன் எடுத்துக்கு நான் போகணும்னு சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணாருங்க? மூடப்பட்ட கதை வெளியே இயேசு உள்ள வராரு. மீன்ஸ் என்ன மாறிட்டார்? திரும்ப அவர் எனர்ஜியா மாறிட்டார், மாசா இருந்தார். அவருக்கு என்ன இட்டர்னிட்டிக்குள்ள போயிட்டாரு. அப்ப என்ன பண்ணுது சொன்னா, அந்த வேகம், ஒரு ஸ்பீட் எப்படி இருக்குதுங்க? என்ன ஸ்பீட்ல இருக்காரு? லைட்டை விட இல்ல இந்த கேலக்சியில, இந்த கேலக்சியில ஃபாஸ்டானது லைட், ஆனா அதோட வேகமானது நித்தியம் இல்லைங்களா? இட்டர்னல் டைமென்ஷன்ல இருக்கிறார் அவர். அப்ப உள்ள வரும்போது அவர் என்ன உடையில, மீன்ஸ் என்ன பண்ணலாங்க? உடையில. அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் என்ன ஆகல? ஆட்டம்ஸ் பிரியல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அதுதான் வந்து நாங்க அப்படிதான் தேவன் உலகத்தோட படி இருந்தார். அதெல்லாம் என்ன, இந்த பூமி அண்டங்கள்ல கேலக்சிஸ் எல்லாம் வந்துச்சு, நெபுலாஸ் எல்லாம் வந்துச்சு. நெபுலா எல்லாம் அப்படிதான் வந்துச்சு. இந்த எல்லா சூப்பர் நோவாலாம் அப்படிதான் வந்துச்சு. டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் எல்லாமே அப்படிதான் வந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே எங்க வந்துச்சு? நான் இட்டர்னல், அந்த ஜீரோன்ற நித்தியத்துல இருந்து வந்துச்சு. புரிஞ்சுங்களா? நான் பிசிக்ஸ் கிளாஸ் எடுக்க கிடையாது, வார்த்தையில இருந்தா பேசிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? இவ பாருங்க, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. நித்தியமானவர் ஃபர்ஸ்ட் எதை வெளியே கொண்டு வந்தார்? லோகாச வெளியே கொண்டு வந்தார். எதை வெளியே கொண்டு வந்தார்? லோகாச வெளியே கொண்டு வந்தார். இந்த லோகாசன்றது வெறும் ஃப்ரீக்வன்சிஸ் கிடையாது. ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தமா? ஃப்ரீக்வன்சினா ஒலி அலைகள் அர்த்தம். அலைவரிசை ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கா இல்லைங்களா? ரேடியோல ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ரேடியோ ஸ்டேஷன்ல இந்த பாடல்லாம், நம்ம பாடல் பேசுறதால எப்படி 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 ஸ்டோர் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? எப்படி ஸ்டோர் ஆகுதுங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க பேசுறீங்க இல்லையா, நீங்க பேசுறது இப்படி ஸ்டோர் ஆகும், ஒலி அலைகளா ஸ்டோர் ஆகும். இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் ஆகும். இப்போ ஸ்டோர் ஆகுறது என்னங்க? வேவ் பேண்ட். இது இந்த வேவ் பேண்ட், அதாவது இப்படி ஒண்ணு ஸ்டோர் ஆகும், இதோட சின்னது இப்படி ஸ்டோர் ஆகுது, இன்னொன்னு இப்படி ஸ்டோர் ஆகுது. வெவ்வேறு ஒலி நீளங்கள் இருக்குது. நம்ம வாய்ஸ் சவுண்ட் எப்படி போகுது இதுல ஸ்பேஸ்ல எப்படி போகுது? அலைகளா போகுது இல்லையா? அப்போ நீங்க பேசுறது வந்து ஒரு அலையில போகும், நான் பேசுறது ஒரு அலையில போகும். இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த ஸ்பேஸ்ல இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நீங்க பேசுற அந்த வார்த்தைக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, ஒரு அளவு இருக்கு. இந்த பேண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது 50ன்னு வச்சுக்கோங்களேன், இது 20ன்னு வச்சுக்கோங்களேன், இது 35 எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியோ மூலமா எடுத்து வேவ்ஸ் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணும்போது உங்க ரேடியோ மூலமா என்ன பண்ணுவோம், மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க திருப்பி 30 வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 35 வச்சீங்கன்னா அவங்க செட் பண்ணி இருக்கிற இந்த வேவ்ஸை நீங்க கேட்கலாம். அதான் பாடல் கேட்கறது. நீங்க ரேடியோ திருப்புறீங்க இல்லையா, எதுல வை? 95ல வை, 96ல வை, 102ல வை, அந்த வேவ்ல செட் ஆயிருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? அந்த மாதிரி ரேடியோ மேக்னெட் சரி வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் கொண்டு வரல அவர். ஃபர்ஸ்ட் லோகாஸ கொண்டு வந்தார். லோகாஸ் ஒரு தியாஃபனி சரத்தை கொண்டு வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? எப்படி கொண்டு வந்தார்?
நம்ம லோகாஸ் வெறும் வேர்டை புரிஞ்சுக்கிறோம். வேர்டுன்றது என்னங்க? ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் த தாட். ரிட்டன் ஃபார்ம் நாங்க சிந்தை எழுத்து வடிவம். அப்படி கிடையாது. நம்ம அப்படி இல்லை, அப்படி புரிஞ்சுக்கிறோம் தவறு. தேவனுடைய ஏன்னா காணக்கூடிய ரூபம் தான் லோகாஸ் அப்படின்னு சொன்னா இந்த இந்த வேர்ல்ட்ல இருந்து பார்க்க முடியாது. இன்விசிபிள் வேர்ல்ட்ல ஒரு தியாஃபனி. அது இன்விசிபிள் வேர்ல்ட்ல காணக்கூடிய உலகத்துல எல்லை இல்லாத தேவனை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வருது. எல்லை இல்லாத அந்த கடலை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லை இல்லாத கடலுடைய எல்லா சுவாபங்களையும் ஒரு வாட்டர் கேனுக்குள்ள நிரப்புற மாதிரி. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி தேவன் தன்னை லோகாசுக்குள்ள ஊற்றி கொண்டார். அதான் நான் இங்க காட்டினேன் உங்களுக்கு. எதுக்குள்ள ஊற்றி கொண்டார்? எதுக்குள்ள ஊற்றி கொண்டார் பாருங்க. இருக்கிறீங்களா? அவர் லோகாசுக்குள்ள இருந்து கிறிஸ்துவுக்குள் வந்தார். பாருங்கள், தேவன் அவ்விதம் பூமிக்குள் வந்து பின்பு நேராக மீண்டும் தேவனுக்குள் செல்கிறார். இதுதான் மகத்தான தேவனுக்கு பின்பதாக இருக்கிற ரகசியம். அந்த காரியத்தை குறிச்சு பேசுறதுதான் நான் சின்ன லைன் பவுண்டேஷன் போட்டுக்கிறேன். அப்ப அப்படி இருக்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு சொன்னா, மகத்தான சிந்தை உடையவரா இருந்தார். அவருக்குள்ள தன்மைகள் இருந்துச்சு. அவருக்குள்ள ஒரு மீட்பின் திட்டத்தை போட்டார். அந்த மீட்பின் திட்டத்தை போட்டு வானத்தை பூமி சிருஷ்டிக்கும் போது ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை வச்சாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட எளிதா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏபேலுடைய ஆட்டுக்குட்டி எங்க பார்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னா தேவன் சிந்தையின் பின்புறத்துல இருந்துச்சு அந்த ஆட்டுக்குட்டி. ஏபேலுக்கு யாரும் சொல்ல கிடையாது, நீ ஆட்டுக்குட்டியா பலியிடுன்னு சொல்லி சொன்னாங்களா? ஆட்டுக்குட்டிய பலின்னு சொன்னாங்களா? இல்லையா? விசுவாசத்தினால ஏபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எப்படி மேன்மையான பலியா மாறிச்சு? விசுவாசத்தினால. விசுவாசம் என்னமா இருக்குது? வெளிப்பாடா இருக்குது. எப்படி வெளிப்பாடா இருக்குது? தேவன் சிந்தையின் பின்புறத்தை ஏபேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். பாவத்துக்கு பரிகாரம் ஆட்டுக்குட்டி. ஏன்னா இந்த உலகம் மீட்படையணும்னு சொன்னா இன்னி வருடத்துல 4000 வருஷத்துக்கு பின்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அடிக்கப்பட போகுது. அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தோடு சிந்தையில் அடிக்கப்பட்டுச்சு. அந்த பாகத்தை திறந்தார். அப்போ வெளிப்பாடு அங்க ஆட்டுக்குட்டி வைக்கப்பட்டுச்சு. அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்தும்படி சித்தம் கொண்டார். அப்ப சித்தம் கொண்டு தன் தன்மையை, எல்லை இல்லாத தன்மையை லோகாசுக்குள்ள ஊற்றிக்கொள்றார். எதுக்குள்ள ஊற்றிக்கொள்றார்? லோகாசுக்குள்ள ஊற்றிக்கொள்றார். அதான் சொல்றாரு, இங்க பாருங்க, ஆகாய வெளியிலிருந்து, அதாவது நித்தியத்திலிருந்து சுழன்று கொண்டு வந்து சேர்ந்து லோகாசுக்குள்ள வந்து அதன் பின் லோகாசிலிருந்து அப்படியே மனிதனுக்குள் சென்று மீண்டுமாய் திரும்புகிறார். அது லா ஆஃப் ரிட்டர்ன் இங்க ஃபாலோ பண்றார் தீர்க்கதரிசி. எதுங்க? லா ஆஃப் ரிட்டர்ன். லா ஆஃப் ரிட்டர்ன் என்ன அர்த்தம்? நாம மெசேஜ் பார்த்தோம் லாஸ்ட் வீக். திரும்ப அளிக்கப்படுதலின் விதி. தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது பூமியில, மழையா பெய்யுது. என்ன பண்ணுது? மழை தண்ணீரா பூமிக்கு வருது இல்லையா? வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த திரும்பவும் வெயில்ல இருந்து என்ன பண்ணுது? ஆவியா மேல போய் திரும்ப வருது அப்படின்னு சொன்னா இது என்ன? லா ஆஃப் ரிட்டர்ன். அப்படின்னா இது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கு. திரும்ப என்ன பண்ணுங்க? ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்குது. அப்ப தேவன் திரும்ப என்ன பண்ணாருங்க? தன் வல்லமை வெளிப்படுத்து லா ஆஃப் ரிட்டர்னை கொண்டு வந்துட்டே இருக்கிறார். லா அப்படின்னு சொன்னா எல்லை இல்லாத தேவன் தனக்குள்ள லோகாச வச்சு லோகாச வெளியே கொண்டு வந்து லோகாசுக்குள்ள தன்னை ஊற்றி கொண்டார். அண்டத்தை சிருஷ்டித்தார். அப்ப சிருஷ்டிப்புக்குள்ள சிருஷ்டிகளை கொண்டு வந்தார். சிருஷ்டிகள் வீழ்ந்து போகுது. வீழ்ந்து போனபடி தானும் ஒரு சிருஷ்டியா மாறினார். இந்த லோகாச ஒரு சிருஷ்டிப்பா மாத்தினார். யாருக்குள்ள? மகதலேனா சரி மரியாளுக்குள்ள ஒரு ரத்த அணுவா, ஒரு பிளட் ஜெம்மா. பிளட் ஜெம்னா என்னங்க அர்த்தம்? ரத்த அணுவா. கர்ப்பப்பைக்குள்ள ரத்த அணுவா தேவன் கொண்டு வந்தார். ரத்த அணுவா என்னங்க? இப்போ ரத்த அணு யாருக்கிட்ட வரும்? ஒரு ஆணுக்குள்ளதான் ரத்த அணு வரும். ஒரு பெண் கருமுட்டையை கொடுப்பாங்க இல்லையா? எக் பார்ட்ட கொடுப்பாங்க. அந்த எக் தான் என்ன பண்ணுன்னு சொன்னா மந்த்லி எக் யூஸ் ஆகும் போது வெளியே இல்லையா? புரிஞ்சா உங்களுக்கு? பிராக்டிகலி அதுதான் விஷயம். இப்ப என்ன பண்ணுது? ஒரு நாள் யூஸ் ஆகும் போது அதான் வந்து குழந்தையா மாறுது. ஜீவனின் பகுதியை எப்போ அந்த கருமுட்டை கண்டடையுதோ அப்ப என்ன பண்ணுதுங்க? அந்த பிளட் போறது ஸ்டாப் ஆகுது. மீன்ஸ் ஜீவன் வெளியே போறது ஸ்டாப் ஆகுது. அதே போல நம்ம லைஃப் ஜீவன் வெளியே எப்போ போகுது? எப்போ லைஃப் பார்ட் நீங்க கண்டடைறீங்களோ அப்போ உங்க ஜீவன் வெளியே போறது ஸ்டாப் ஆகுது. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? அது ஒரு வலி, அது ஒரு வேதனை, ஒரு சாபாது. ஏவாளுக்கு கொடுத்த சாபாது. ஜீவனின் பகுதி வெளியே போறதுக்கு தேவனுக்கு கொடுத்த சாபாது. நீ கர்ப்ப வேதனையோட பிள்ளை பெறுவாய். மீன்ஸ் பிள்ளை பெறும்போது மட்டும் கிடையாது, அது மந்த்லி
ஜீவன் வெளியே போறப்பாகும். அப்படின்னா ஏதோ ஒரு ஜீவன் திரும்ப வந்து உள்ள வந்து கருமுட்டையை கண்டடையும் போது என்ன பண்ணுங்க, அதை ஸ்டாப் ஆகுதா இல்லையா? புரிஞ்சால? இது என்ன பண்ணுது? அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவாயி மனவாட்டிக்குள்ள அதே ஜீவன் வரும்போது ஜீவன் வெளியே போறது ஸ்டாப் ஆகுது, பிளட் வெளியே போறது ஸ்டாப் ஆகுது. ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? ஆமென். இப்ப அப்படி இருக்கும்போது மரியாள் கர்ப்பப்பை என்ன பண்ணாங்க? வாடகைக்கு விட்டாங்க. தேவன் ரெண்ட் எடுத்துக்கினாராம். மரியாளுடைய கர்ப்பத்தை தேவன் என்ன பண்ணாருங்க? ரெண்ட்டுக்கு எடுத்துக்கினாராம். அப்ப அதுக்குள்ள என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு கருமுட்டைய உண்டு பண்றார். கருமுட்டை என்ன பண்றாரு? உண்டு பண்றாரு. இப்ப கருமுட்டை எங்கிருந்து வரும் உங்களுக்கு தெரியும். நமக்கு லேடிஸ் லெப்ட் ரைட் ஓவரிஸ் இருக்கும், அங்கதான் கருமுட்டைகள் உருவாகும். கரெக்டுங்களா? அப்ப அதுதான் என்ன பண்ணுங்க, அந்த முட்டையை அந்த ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்படுது. ஆனா தேவன் கருமுட்டையை கூட எடுக்கல, மரியாள் கிட்ட கருமுட்டையை கூட வாங்கல. ஏன்னா அது யூத ரத்தம், யூத கருமுட்டை, அது கரெக்டட் ஒன், பாவத்தினால வந்தது அது. அதை கூட தேவன் என்ன பண்ணல, வாங்கல. தேவன் மரியாளுடைய கர்ப்பத்துல மீன்ஸ் அந்த கர்ப்ப பகுதியில கருமுட்டையை ரெடி பண்ணி அதுக்குள்ள ஜீவனின் பகுதியும் வைத்தார். அப்படின்னா பரிசுத்த ஆவி, அதாவது ஏவாள் தீர்க்கதரிசி சொல்றாரு, மரியாள் எந்த ஒரு ஆணோட கூட இருக்கிறதுக்கு முன்பதாக தேவனுடைய நிழலின் கீழா இருந்தாள்ன்றார். பரிசுத்த ஆவி நிழலப்பட்டது. பரிசுத்த ஆவியமே உண்மையால என்ன பண்ணுங்க, நிழலாடும். இது பெந்தகோஸ்தேனால நிலைப்பட்டது. பெந்தகோஸ்தானால பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதுங்க, வந்து தங்குச்சு. ஆனா மரியாளுக்குள்ள வந்த பரிசுத்த ஆவி மாம்ச வகையில வந்துருச்சு. புரிஞ்சா? பரிசுத்த ஆவி ஒரு வித்தின் வடிவமா மாறி மரியாளுடைய கர்ப்பத்துல வாங்கி 10 மாசம் குழந்தையா மாறி சரீரமா மாறிடுச்சு. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல, அந்த வார்த்தை தேவனா இருந்த அந்த வார்த்தை மாம்சமாயிடுச்சு. பெந்தகோஸ்தேனால அந்த வார்த்தை அக்கினியா மாறி வந்து ஒரு 120 பேருக்குள்ள தங்குச்சு, ஆத்மாவுக்குள்ள பிளேஸ் ஆச்சு. ஆமென். இப்போ அது என்ன ஆகுதுன்னு சொன்னா மாம்சமா மாறுது. ஏன்னா அவர் உலகத்தோடத்துபடி எந்த தியாகத்தை தொடங்கினாரோ, தியாகத்தெல்லாம் அந்த சிருஷ்டிப்பை தொடங்கினாரோ, அந்த தியாகத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துச்சு. மீன்ஸ் எப்படிங்க, நித்தியத்திலிருந்து நித்தியமான இடத்திலிருந்து தெய்வீகம் லோகாசுக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு. எதுக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு? லோகாஸ் சிருஷ்டி கிடையாது. லோகாஸ் என்ன கிடையாது? லோகாஸ் cannot be a creation. அது என்னவா இல்ல, அது கிரியேட்டர். லோகாஸ் தான் கிரியேட்டர். கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப என்ன பண்ண, இந்த லோகாஸ மாம்சமா மாத்தி சிருஷ்டிப்பா மாத்திட்டார் தேவன். அப்படின்னா சிருஷ்டிகளோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு, எதோட கூட ஐக்கியப்படுறதுக்கு? சிருஷ்டிகளோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு, சிருஷ்டிகளோடு கூட தன்னுடைய, ஏன்னா தேவன் திரும்ப சொல்றாரு, தன் தன்மைகளோடு கூட ஐக்கியப்படுறார். எதோட கூட ஐக்கியப்படுறார்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்றேன், எப்பொழுதுமே உங்களுடைய வார்த்தை என்னமா இருக்குது? உங்க வார்த்தை ஒரு பொருளா மாறும். உங்க வார்த்தை பொருளா மாறுதா இல்லையா? உங்க வார்த்தை பொருளா மாறுதா இல்லையா? எல்லாமே பொருளா மாறாது. ஏன்னா உங்க வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வல்லமை இருக்குது. அது குறிப்பிட்ட வல்லமையின் அடிப்படையில் அது பொருளா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப எந்த வார்த்தைக்கு பொருளா வந்துச்சாங்க? வந்துச்சா இல்லைங்களா? 1 kg தங்கம் எடுத்தோன்றேன், அது வருமா? வராது. என் வார்த்தைக்கு வல்லமை இல்லைங்க. சிரிக்கிறாரு பிரதர். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா. எனக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு அப்படின்னு கேட்கிறேன், எனக்கு காரம் எடுத்துட்டு பொருளா மாறுது. அப்ப இந்த பொருளா மாறதுக்கு முன்னாடி என்னவா இருக்குது? வார்த்தையா இருக்குது. வார்த்தையா வர்றதுக்கு முன்னாடி என் சிந்தையில என்னவா இருக்குது? சிந்தையா இருந்துச்சு. கரெக்டுங்களா? சிந்தைக்கு முன்பதாக என்னவா இருக்கும்? ஞாபகமா இருக்குது. அந்த ஞாபகம் என்னுடைய தன்மையா இருக்குது. நீங்க என்ன கேக்குறீங்க? ஸ்வீட் கேக்குறீங்க, நான் காரத்தை கேட்கிறேன், இன்னொருத்தர் புளிப்பை கேட்கிறார். கரெக்டுங்களா? வர்றதே ஒண்ணுதான். அது எங்க வந்துச்சுன்னு சொன்னா, நீங்க சொல்லும் போது ஏன் அந்த ஸ்வீட் வந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு அது விருப்பம். அந்த விருப்பம் தான் நீங்க, உங்களுடைய தன்மை, உங்க தன்மை தான் நீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? புரியுதுங்களா? அப்ப தேவன் தன் சிந்தைக்கு பின்புதான் இருக்கிற தாட்ஸை தான் கிரியேஷனை வெளியே கொண்டு வந்தார். மீன்ஸ் என்னன்னு சொன்னா, இவையெல்லாம் அவருடைய தன்மைகளா இருக்குது. அப்ப தேவன் தன் தன்மையோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு விரும்பினாரா இல்லையா? எதோடு கூட ஐக்கியப்படுறாரு? தன் தன்மையோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு விரும்பினார். தன் கிரியேஷனோட கூட ஐக்கியப்படுறதுக்கு விரும்பினார். ஆனா அது என்ன பண்ணுது? அவர் பாக்குறாரு, உலகத்துல அது வீழ்ந்து போறத பாக்குறார். எதோட என்ன பண்றாரு? வீழ்ந்து போகிறத பாக்குறார். அப்ப அதுக்காக மீண்டும் மூல நிலை கொண்டு வரதுக்கு தான் மீட்பின் திட்டத்தை போட்டார். மீட்பின் திட்டத்தை போட்டார். சுவாசிக்கிறீங்களா? சொல்ல புரியுதுங்களா? அப்ப தெய்வீகம் என்ன ஆகுதுன்னு சொன்னா,
முதல்ல எங்க வருது? நித்தியத்திலிருந்து தெய்வீகம், நித்தியத்திலிருந்தே வருது, லோகாசுக்குள்ள வருது. லோகாஸ் திரும்ப மாம்சமா மாறி அந்த மாம்சமா லோகாஸ் மாம்சமா மாறிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னேன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்குதா நோனீங்களா? இது நித்தியாவி, இதுக்குள்ளதான் லோகாஸ். லோகாஸ்னா நமக்கு தெரியும், நம்ம தாட் இல்லையா? இது தாட், இதான் தேவன் ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வராரு. இது லோகாஸ். அப்படின்னா இந்த இட்டர்னல் ஸ்பிரிட்டுடைய ஒரு பார்ட் தான் லோகாஸ். கரெக்டுங்களா? முழுமை கிடையாது. ஏன்னா என்னுடைய தாட்ல இருந்து எந்த நோக்கத்தை வெளியே எடுத்துறனோ, வெளியே கொண்டு வரணும், அந்த நோக்கம் தான் வார்த்தையா வரும். என் சிந்தை முழுசா வார்த்தையா வராது, ஒரே நேரத்துல வராது இல்லையா? புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இந்த லோகாஸ் தான் என்ன பண்ணுதுங்க? கிரியேஷனை சிருஷ்டிச்சு. ஆட்டமா சிருஷ்டிச்சு. கவனிச்சுக்கோங்க நல்லா. இப்போ பூமி ஆணம் வந்துச்சு. இந்த பூமியில இந்த லோகாஸ் மாம்சமா மாறிடுச்சு மரியாள் வயிற்றுல. இந்த மரியாதைக்குள்ள இந்த இட்டர்னல் ஸ்பிரிட், இட்டர்னல் நித்தியாவை இருக்கு இல்லையா, நித்தியாவை உள்ள உட்கார்ந்தார் முழுசா யோர்தான் நதி இருக்கும்போது. அப்போ இந்த லோகாஸ் என்ன பண்ணுச்சு சொன்னா, நித்திய ஆவிய கண்டெயின் பண்ணுச்சு. ஆதியில லோகாஸ் தேவனுக்குள்ள இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி லோகாசுக்குள்ள தேவன் இருந்தார். கொலோசியர் 2:9 சொல்லுது, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா. யாருக்குள்ள? இந்த லோகாசுக்குள்ள மாம்சமா வெளிப்பட்டார் இல்லையா, அவருக்குள் வாசமா இருந்துச்சு. இது தெய்வீகத்துடைய உலகம் தெய்வீகத்தை பார்த்துச்சு. பார்த்துச்சா இல்லையா? உலகம் தெய்வீகத்தை பார்த்து, டிஏடி உலகம் பார்த்துச்சு. அது வரைக்கும் உலகம் தெய்வீகத்தை பார்ஷியலா சபைக்கா பழைய ஏற்பாட்டுல ஒரு பரிசுத்தவான்களுக்குள்ள காணப்பட்டுச்சு. ஆனா ஆதாமுக்குள்ள டிஏடி இருந்துச்சு. ஆதாம் தன்னை விழுந்து போகும்போது டிஏடி எடுக்கப்பட்டுச்சு, தெய்வீகம் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள தெய்வீகத்துடைய பரிபூர்ணம் வந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா அவருடைய தேவன் தன்னுடைய சிந்தையில மகத்தான 3 நோக்கத்தை உடையவரா இருந்தார் சொல்றாரு. கேட்டீங்களா? 7வது முத்திரையில 3 நோக்கங்கள் இருந்துச்சு, மகத்தான 3 நோக்கம் இருந்துச்சு. ஒன்று என்னங்க? தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் யாருக்குள்ள ஊற்றுறது? கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றுகிறது. கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அப்படின்னா மனவாட்டிக்குள்ள ஊற்றிக்கொண்டு மனவாட்டிக்குள்ள ப்ரீஎமினன்ஸ், முக்கிய ஸ்தானத்தை அடைவது. முக்கிய ஸ்தானத்தை அடைவது அப்படின்னா நீ உங்களுக்குள்ள எது நிரப்பி இருக்குதோ அதுதான் உங்களுக்கான முக்கிய ஸ்தானமா இருக்குது. கரெக்டுங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க எதுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்க முக்கிய ஸ்தானத்தை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்ப தேவன் நம்மளா தேவனை வரவேற்கல, தேவனே நமக்குள்ள அவர் முக்கிய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்றார். எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க? தேவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தார், பூமியில கிரியை செஞ்சார். 7வது முத்திரையோட 2வது நோக்கம் கிறிஸ்து சபையில சபையில முக்கிய ஸ்தானத்தை அடையும்படிக்கு ஊற்றிக்கொள்வது. அப்படின்னா தெய்வீகம் சிருஷ்டிக்குள்ள வெளிப்படுவது, தெய்வீகம் மாம்சத்துல வெளிப்படுவது. தெய்வீகம் மாம்சத்துல வெளிப்படுது. இந்த தெய்வீக 2வது நோக்கம். 3வது நோக்கம் என்னன்னு சொன்னா, தேவனும் மனுஷனும் சேர்ந்து வீழ்ந்து போன சிருஷ்டிப்பை மீண்டும் மூல நிலைக்குள்ள கொண்டு வர்றது. ஆமென். 3வது நோக்கம் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. நான் அதான் சொன்னேன், இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சின்ன பாயிண்ட் சொல்ற பாருங்க. தீர்க்கதரிசி ஐயா முடிவின் அடையாளம் என்ற செய்தி, இது செய்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தீர்க்கதரிசி பேசுறாரு ரகசியங்கள், 7ஆம் தூதன் வெளிப்படுத்த வேண்டிய ரகசியங்கள் என்ன அப்படின்றத குறிச்சு பேசும்போது 8வது ரகசியம், 8வது ரகசியத்தை பேசுறாரு பாருங்க. 7வது ரகசியம் தேவனை குறித்த ஒன்று. எல்லா தெய்வீக ஞானமும் தமக்குள் கொண்ட தேவத்தின் முழுமையின் அவதாரமான கிறிஸ்துடையது ஒரு ரகசியம். அப்படின்னா தேவன் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார் அப்படின்றது ஒரு ரகசியமா, மிஸ்ட்ரியா. இந்த மிஸ்ட்ரி தெரியாதவங்க தான் கிறிஸ்துவ, அதாவது இயேசு கிறிஸ்துவ தேவனை ஆராதிக்க மாட்டாங்க, அவர் 2வது நபரா மாத்துறாங்க. தேவத்துவத்தின் முழுமை நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் எல்லை இல்லாதவரா இருந்தார். அங்க ஒரு ஸ்பேஸ் இல்லாம இருந்துச்சு, ஆல்மைட்டி பவரா இருந்தது. எப்படி ஒரு சரத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்ற அந்த ரகசியம். அது அந்த ரகசியம் இல்லாம போகும்போதுதான் ட்ரினிட்டி வருது. 2வது நபர் திருத்துவத்தின் 2வது நபராவோ இல்ல இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் நிலைக்குள்ள கொண்டு வர்றது. அப்படிதான் இது ஒரு ரகசியம். எதுங்க? தேவன், அதாவது
தேவனை எல்லா தெய்வீக ஞானமும் தமக்குள் கொண்ட தேவத்துவத்தின் முழுமையின் அவதாரமான கிறிஸ்துடையது. இன்கார்னேஷன் ஆஃப் த காட்ஹெட். இன்கார்னேஷன் என்ன அர்த்தம்? ஊற்றிக்கொள்ளுதல். நான் சொல்றேன் போரிங். ஊற்றிக்கொள்ளுதல் தான் அர்த்தங்க. ஊற்றிக்கொள்றது. அப்படியே ஊற்றிக்கொள்றது மாதிரி அந்த பாத்திரம் எம்டியா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப பழைய ஏற்பாட்டுல லோகாஸ் தான் ஒரு மனுஷனுக்குள்ள ஊற்றி கொள்ளப்பட்டுச்சு. ஆனா புதிய ஏற்பாடு லோகாஸே ஒரு வெசலா ஒரு பாத்திரமா மாறும்போது லோகாஸ் எங்கிருந்து வந்துச்சோ அந்த பாகம் இதுக்குள்ள வந்து ஊற்றி கொண்டுச்சு. ஆமென். பாருங்க, ஆகவே ஆகவே தெய்வத்தன்மை மனிதனுக்கு திரும்ப கொண்டு வரப்படுகிறது. தெய்வத்தன்மை தீர்க்கதரிசி நான் படிக்கிற பாருங்க, லைன் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். தீர்க்கதரிசி சொல்றத ரகசியங்களை குறித்து சொல்றார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். முதலாவது ரகசியம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், அதை பற்றி இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது ரகசியம் இஸ்ரவேலின் குருட்டு நிலைமை. இரண்டாவது ரகசியம் இந்த செய்தியாளர் வெளிப்படுத்த வேண்டிய ரகசியங்கள். மூன்றாவது ரகசியம் அதாவது முடிவு காலத்தில் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் மறுரூபமாக ஆக்கப்படுறது. எப்படி பரிசுத்தவான்கள் பாடி சேஞ்சிங் எப்படி ஆக போகுதுன்றது. ஏன்னா நான் தான் சொன்னேன், இந்த உலகத்துல 3 விஷயம் உலக மனுஷன் தேடிட்டு இருக்கிறான். ஒண்ணு என்னங்க? ரெண்டாவது, மூணாவது. கரெக்டுங்களா? இப்ப இது இல்ல, இங்க வருது பாருங்க. மூன்றாவது ரகசியத்துல என்ன வருதுன்னு சொன்னா மனுஷன் மரணம் அப்படிங்கிறத குறிச்சு உயிரோடு இருக்கிறது, உயிரோடு மறுரூபமாக்கப்படுதல் தான் மரணத்தை ஜெயிக்கிறது இல்லையா? அது என்னன்றது ஒரு ரகசியம். இது இந்த செய்தியால் வெளிப்படுத்த வேண்டிய ரகசியம். யூதர் மற்றும் புறஜாதிகள் இரண்டையும் கொண்ட ஒரே சரீரமாகிய புதிய ஏற்பட்ட சபையின் ரகசியம். நாலாவது ரகசியம். ஐந்தாவது ரகசியம் கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை இருப்பதை குறித்த ரகசியம். கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டி அப்படின்னா, ஒரு மனவாட்டின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆணுடைய முக்கியமான வேல்யூ பார்ட், அதான் மனவாட்டி இல்லையா? அப்போ தேவனுக்கு வேல்யூ பார்ட் ஒரு சின்ன கூட்டம் இருக்கு போறாங்க, அது ஒரு ரகசியம் மனவாட்டி. ஆறாவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஜீவிக்கிற கிறிஸ்துவை குறித்தது. இயேசு கிறிஸ்து இணுகி இருக்கிறார் என்றது அது ஒரு ரகசியம். அது ஒரு ரகசியம். ஏழாவது ரகசியம் தான் இப்ப சொன்னேன். தேவத்துவத்தின் சர்வ ஞானமும் சரீரத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வாசமாயிருக்கிறது. ஏழாவது ரகசியம். கரெக்டுங்களா? கேக்குறீங்களா? இப்ப எத்தனாவது ரகசியத்தை நான் வாசிக்கணும்? எத்தனாவது ரகசியத்தை வாசிக்கணும்? ஏழாவது வாசிக்கணும். இப்போ எத்தனாவது ரகசியத்தை வாசிக்கணும் பாருங்க. ஆகவே தேவத்தன்மை மனிதனுக்கு திரும்பவும் கொண்டு வரப்படுகிறது. 9வது ரகசியம். தீர்க்கதரிசி 7வது ரகசியத்தை வாசிச்சுட்டு 8வது ரகசியத்தை வாசிக்காம 9வது ரகசியத்துக்கு போறார். எத்தனாவது ரகசியத்தை வாசிக்காம பாருங்க, அது காட்டுறேன், நோட்ஸை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க 7வது ரகசியம் பாருங்களேன். 7வது ரகசியம் தேவனை குறித்த ஒன்று. எல்லா தெய்வீக ஞானமும் தமக்குள் கொண்ட தெய்வத்துவத்தின் முழுமையின் அவதாரமான கிறிஸ்து. அடுத்தது என்ன வரணும்? ஆனா 8வது சொல்ல 9வது போறாரு. 9ஆம் ரகசியம் 2 தெசலோனிக்கேயர் மற்றும் மேலும் காணப்படுகிற அக்கிரமத்தின் ரகசியம். அப்புறம் அக்கிரமத்தின் ரகசியம் 2 தெசலோனிக்கேயர் இருக்கு. அக்கிரமத்தின் ரகசியத்தை சொன்னா பிசாசு மாம்சத்துல வெளிப்படுறது. பிசாசும் கூட முதல்ல வெளிப்பட்டிருக்கிற மாம்சத்துல. எங்க? யூதாசுக்குள்ள மாம்சத்துல வெளிப்பட்டா. கேட்டின் மகன் அவன், சன் ஆப் யூனிகிட்டி, கேட்டின் மகன். அதே போல காயினுக்குள்ள வெளிப்பட்டான். இது ஒரு ரகசியம். 9வது. மேல கிறிஸ்துடைய ரகசியம் 9. ஆனா 8 இங்க தீர்க்கதரிசி சொல்ல. ஆனா 8 இருக்கு. இதுதான் அவர் தன்னை பற்றி சொல்றார் இந்த ரகசியத்துல. தெய்வத்தன்மை மனிதனுக்கு திரும்பவும் கொண்டு வரப்படுது இல்லையா? இதுதான் 8வது ரகசியம். தீர்க்கதரிசிக்கு அது வந்துச்சா இல்லையா? உரைக்கப்பட்ட வார்த்தை பேசினாரா இல்லையா? கில்பிஷ பார்த்து பேசினாரா இல்லையா? கேலரோட ஸ்டாம பார்த்து பேசினாரா இல்லையா? புல்ல குறிச்சு பேசினாரா இல்லையா? அப்ப தெய்வத்தன்மை திரும்பவும் புயலை காற்றையும் அதட்டின அதே சத்தம் திரும்பவும் இந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து பேசுச்சு. அதான் 8வது ரகசியம். தீர்க்கதரிசி சொல்லாது மீன்ஸ் அவர் ஹைட் பண்ணி போறாரு. அதை 8ன்னு சொல்றாரு. 9வது ரகசியம் பேசுறாரு. 7 இங்க 9 இல்லையா? 8 இல்லையா?
தீர்க்கதரிசி பேர் சொல்லாது. இதான் 7வது முத்திரையில இருக்கிற 2வது பாகம். இது எத்தனாவது பாகம்? 2வது பாகம். முதல் பாகம் என்னன்னு பார்த்தோம் நம்ம. தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் யாருக்குள்ள ஊற்றுறது, அதுதான் இது மேல கிறிஸ்துவுக்குள்ள வருது. 2வது பாகம் தெய்வத்தன்மை மனிதனுக்கு அழிவு. தெய்வத்தன்மைனா டிஏடி, மனுஷனை அழிக்கப்படுறதுன்னா சிருஷ்டிக்கு கொடுக்கப்படுறது. சிருஷ்டிக்கு அது கொடுத்திருந்தார், ஆல்ரெடி கொடுத்திருந்தார் ஏதேன்ல. அது இழக்கப்பட்டு போகும்போது மீண்டும் அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அதுதானே ரகசியம், அதான பார்ட்டு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். 10 அப்படியே ரகசியங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணாருன்னு சொன்னா 2000 வருஷம் முன்னாடி அது வந்து மீண்டும் சபைக்குள்ள பார்ஷியலா சபை காலத்துல வந்தார். சபை காலத்துல அது குறைவான வந்துச்சு, முழுமை கிடையாது. எப்ப வரும்போது அவர் சிந்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவனுடைய முழுமை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லைங்களாங்க? ஆனா மோசேக்குள்ள, எலியாவுக்குள்ள, எரேமியாவுக்குள்ள, ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள தெய்வத்தின் முழுமை இருந்துச்சு. ஆனா திரும்ப அதே தெய்வத்தின் முழுமை திரும்ப மனுஷனுக்கு வர வருதான். இது மனுஷங்க நல்லா அது எப்ப வருதுன்னா சபை காலங்கள். அவர் கிறிஸ்து வந்தார். நான் சொன்னேன் இப்ப நம்ம இப்பதான் உள்ள விஷயத்துக்குள்ள வரோம், செய்திக்குள்ள வரோம். கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? லீலி புஷ்பமா இருக்கிறார். கிறிஸ்து மணவாட்டி லீலி புஷ்பமா இருக்கிறார். அப்ப லீலி புஷ்பத்துக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, அது வளருது. திரும்பவும் சபையாகிய லீலி புஷ்பத்துக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. 7 சபை காலமா வளர்ந்து இங்க ஒரு லீலி புஷ்பம் வருது. பழைய ஏற்பாடு முழுசு வளர்ந்து அங்க ஒரு லீலி புஷ்பம் வந்துச்சா இல்லைங்களா? அது ஒரு லீலி புஷ்பம், இது ஒரு லீலி புஷ்பம். புரிஞ்சா இல்லைங்களா? இப்போதான் லீலி புஷ்பத்துக்குள்ள நம்ம வரோம். நான் சொன்னேன் இந்த லீலி புஷ்பம் எதை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி நான் செய்தி சொன்னேன். உங்களுக்கு என்ன செய்தி சொன்னேன் உங்களுக்கு? God's great purpose hidden in the pond lily. என்னங்க? தேவனுடைய மகத்தான திட்டம் எதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாரு? அந்த லீலி புஷ்பத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். தெய்வத்துவம், deity of Jesus Christ in the part of the 7th seal. தெய்வீக இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மை 7வது முத்திரையுடைய பாகம். நல்ல செய்தி டாபிக் கொடுத்திருக்கேன். இப்ப நான் என்ன பார்த்துட்டோம்? தெளிவா என்ன பார்த்துட்டோம்? எப்படி சிருஷ்டிப்பு வந்துச்சு, எப்படி தெய்வீகம் எப்படி மனுஷனுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு, திரும்ப கொண்டு வரப்படணும், லோகாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? அடுத்த பார்ட்டுக்குள்ள உள்ள போறோம். அதான் லீலி புஷ்பம். லீலி புஷ்பம்ன்றது என்ன? ஒரு கிரியேஷன். என்னங்க? ஒரு கிரியேஷன், ஒரு ஃப்ளவர். ஃப்ளவர் இல்லையா அது? லீலி புஷ்பம். இப்ப லீலி புஷ்பத்தை குறிச்சு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவன் பலவிதமான சிருஷ்டிப்புகள்ல தன்னை வெளிப்படுத்துறார். மகத்தான் நீதியின் சூரியனை வெளிப்படுறார். அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமா இருக்கிறார் இல்லைங்களா? இந்த மாதிரி சொல்லும் போது அவர் எல்லாத்துக்கும் தன்னை ஒப்பிட்டு கொண்டு காட்டியே வந்துட்டே இருக்கிறார். அக்கினி, தேவன் பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். தேவன் மேகஸ்தமமா இருக்கிறார். இப்படி வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே வர்ற அவர் ஒரு இடத்துல ஒண்ணு இல்லாத சின்ன குட்டையில ஊர்ற பூக்கு தன்னை ஒப்பிட்டு காட்டுறார். லீலி புஷ்பம் யாருக்கு ஒப்பிட்டு காட்டுறார்? குட்டையில ஒண்ணு இல்லாத சேத்துல வளர்ற அந்த குட்டையில வளர்ற பான் லீலி, கலா லீலி அப்படின்றார். அதுக்கு ஒப்பிட்டு சொல்றார், நான் தாவீதின் வேரும் லீலி புஷ்பமாய் இருக்கிற சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தி காட்டுறார். அப்போ இவர் வெளிப்படுத்தி காட்டுறது மட்டும் இல்லாம அவரோட அதை முடிக்காம சபைக்கு சொல்றார், முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு. அந்த சபை, அவர் லீலி புஷ்பமா இருக்கிறார், சபையும் லீலி புஷ்பமா இருக்குது. அப்ப அவர் லீலி புஷ்பம், லீலி புஷ்பத்துக்கு என்ன குணாதிசயம் இருந்துச்சோ அது எங்க வரணுங்க? அந்த முதல் லீலி புஷ்பமாகிய மணவாளுக்கு என்ன குணாதிசயம் இருந்துச்சோ அது திரும்ப எங்க வரணுங்க? மணவாட்டிக்குள்ள திரும்ப அதான் அந்த தெய்வீகம், டிஏடி, அந்த லீலி புஷ்பத்தோட தன்மை அதான் டிஏடி தெய்வீகம். திரும்ப இன்னொரு லீலி புஷ்பத்துக்கு என்ன பண்ணுங்க? வரணும். வரணுமா இல்லையா? இப்ப அதான் நான் காட்டுறேன். நான் இப்போ அதான் பேசி கொண்டிருக்கிறோம் விஷயம், முக்கியமான பார்ட். இப்போ அந்த லீலி புஷ்பத்தை என்ன பண்றாரு? அவரு உடுத்து வைக்கிறாரா அப்படின்னு என்ன கொடுக்குறாரு? அதுக்கு உடுத்து வித்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆடை, ஒரு தியாஃபினி கொடுக்கிறார், ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். ஆமென். ஆடை எது அடையாளமா இருக்குது? ஸ்பிரிச்சுவலி சரீரம் இல்லையா? அப்போ அந்த லீலி புஷ்பத்துக்கு, கிறிஸ்துவாயர் லீலி புஷ்பத்துக்கு தேவன் ஒரு சரத்தை கொடுத்தார். இந்த லீலி புஷ்பத்துக்கு திரும்ப என்ன பண்றாரு? ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். சாலமோன் உடுத்தி இந்த காட்டில ஒரு மகத்தான சரீரம். ஆமென். இப்ப நடுவுல அந்த லீலி புஷ்பத்தின் தன்மைகள் நான் உங்களுக்கு காட்ட போறேன். நமக்கு எப்படி அது இருக்குதான்றது நீங்க பார்க்க போறீங்க. எங்க நம்ம அந்த எந்த இடத்துல அது காண்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். லீலி புஷ்பத்துடைய வேல்யூ என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்டார்டிங். இட்டர்னல், வாட் இஸ் இட்டர்னல் லைஃப்?
வாட் இஸ் இட்டர்னல் லைஃப்? நித்திய ஜீவன் என்றால் என்ன? மத்தவங்களுக்காக வாழ்றது. இதுதான் லீலி புஷ்பம். இதுதான் லீலி புஷ்பம். இதை பத்தி தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. நான் எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போறேனே. நிறைய விஷயங்கள் ஃபவுண்டேஷனா போட்டேன். நான் ஃபவுண்டேஷன் போட்டேன் பாருங்க. தெய்வத்தும் சரத்தை இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன விஷயம் தான். நான் உள்ள போறேன். கிரைஸ்ட் தி லில்லி, கிறிஸ்து ஒரு லில்லியாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பள்ளத்தாக்கின் லில்லி இல்லையா? நமக்கு எங்கிருந்து அபின் கிடைக்கிறது? லில்லி புஷ்பத்தை குறித்து சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசி 1933 வருஷத்துல அவர் ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு வாலிபனா 1933 ஏறக்குறைய அவருக்கு 24 வயசு, 24 at the age of 24ல தீர்க்கதரிசி ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்ல மூலையில இருக்கும்போது ஒரு குளம் இருக்குது, ஒரு சின்ன குளம். அந்த குளத்துல வந்து லீலி கலா லீலிஸ் இருக்குது. அந்த இடம் வந்து சேறு நிறைந்த பகுதியா இருக்குது. இந்த இடத்த பாக்குறாரு. அந்த இடத்துலதான் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அந்த லேண்ட வாங்கி அந்த பிரெனான் கூடாரத்தை கட்டுறாரு. படிச்சிருப்பீங்க, அங்கதான் கட்டுறாரு இல்லீங்களா? அப்ப தீர்க்கதரிசி சீல்ஸ் பிரிட்ஜ் பண்ணும்போது இந்த இடம் 30 வருஷப்படி அந்த லீலி பூக்கள் அடங்கிய இடமா இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல மகத்தான கூடாரம் நின்று கொண்டிருக்குது அப்படின்றார் தீர்க்கதரிசி. அந்த லீலி புஷ்பத்துக்கு அது என்ன பண்ற? தன்னை ஒப்பிட்டு பேசுறார். ஒரு காலத்துல அந்த சேத்துல இருந்தவனா நான் இருந்தேன், என்ன பேசுறதுக்கு என்ன கண்டுகொள்றதுக்கு என்ன வந்து வேல்யூபிள் பாஸ் நான் இல்லைன்றார். நான் ரொம்ப டைம் இல்லை, நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன். நல்லா கவனிங்க. கந்தை அணிந்த சிறுவனாகி இங்கிருந்து கொண்டு 2 மீட்டர் வீதிகளுக்கு அப்பால் உள்ள இன்கிரஹாமில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது முழு பள்ளிக்கூடமே என் கந்தை அணிந்து குட்டையில் விளையாடுவதை கண்டு சிரித்தது. தீர்க்கதரிசியுடைய வேல்யூ. அப்போ ஏன்னா அவர் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறார். மீன்ஸ் இந்த குட்டைன்றது, சேர்ந்து குட்டைன்றது இந்த உலகமா இருக்குது. அதுல எந்த வேல்யூ இல்லாதவளா இருக்கணும். அப்ப அந்த குட்டையில வந்து சேர் தேங்கி இருக்கிற குட்டையில என்ன இருக்கும்? ஒண்ணு பாம்பு இருக்கும் இல்லைங்களா, பூச்சிகள் இருக்கும், அழுக்கு இருக்கும், கட்டைகள் இருக்கும், தவளை இருக்கும். இப்ப இந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த இடத்துல ஆழத்துல ஏதோ ஒரு இடத்துல தேவன் ஒரு லில்லி விதைய வச்சிருந்தாரா? ஏமேன், ஒரு விதையை வச்சிருந்தாரா? ஒரு விதை அதுக்குள்ள இருந்துச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு, கீழே வாசிக்கிற பாரு. அக்குட்டையின் அடிபாகத்தில் லீலி புஷ்பத்தின் வித்து இருந்தது என்று, அது இவ்வளவு அழகாக மலரும் என்றும் நான் எங்கனும் அறிவேன். அது அப்படியே அழுக்கா இருக்குது, கருப்பா இருக்குது. வாட்டர் ஸ்டாக்னன்ட் வாட்டர்னா தேங்கி நிக்கிற தண்ணீர். அது அழுக்கு, என்ன பள்ளி பாம்பு தங்குறது. இந்த உலகம் அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. அந்த இடத்துல தெய்வீகத்தை கொண்டு வந்து டிஏடியை கொண்டு வர்றதுக்கு ஒரு வித்தை எடுத்து போட்டார். வித்து தேவனுடைய வார்த்தை வித்தை எடுத்து போட்டார். எப்படி வருதுன்றதை குறிச்சு சொல்றேன். நான் எப்படி வருதுன்றதை குறிச்சு சொல்றேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆச்சரியமா இருக்கிறீங்களா? நம்ம ஃபாஸ்டா போலாமா? பாருங்க. அப்போது பேசாத யாரும் என்னோட பேசாத நிலையில் அவருடைய ஜனங்கள் மத்தியில் மதிப்பை உண்டு பண்ணுவார். நாமத்தை தேவனுக்கு தந்தருவார் என்று நான் எங்கனம் அறிவேன். எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, ஜெபர்சன் வில்ல வந்து அங்க பார்த்த மாம்ச ரீதியான ஒரு லீலி புஷ்பம், அங்க ஒரு பெரிய பிரணம் டேபர்நாக்கல் அமைக்கப்பட்டுச்சு. பிரணம் தன்னை ஒரு லீலி புஷ்பமா சொல்றார். அங்க ஒரு குட்டையில ஒரு லீலி புஷ்பம் இருந்துச்சு, அது வெளியே வந்து நின்றுச்சு. இப்ப லீலி புஷ்பத்துடைய கேரக்டரைசேஷன், குணாதிசயத்தை சொல்றேன் உங்களுக்கு. லீலி புஷ்பம் பிரதமர் சொல்றாரு, லீலி புஷ்பம் வந்து தனக்காக எதுவுமே வச்சுக்கிறது என்றார். என்ன பண்ணாதாங்க? லீலி புஷ்பம் வந்து அது பார்க்கறதுக்கு உலகத்திலேயே ரொம்ப அழகான பூன்றார் தீர்க்கதரிசி. என்ன சொல்றாரு? வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் த வேர்ல்ட், ஆல் ஓவர் த வேர்ல்ட் என்றார். ரொம்ப அழகான பூவாம் அந்த லீலி புஷ்பம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதை சொல்றாரு, அப்படி சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த லீலி புஷ்பம் இருக்கிற இடமே சேருதான்றார். எப்படி இங்கதான் இருக்குமா அது? இப்ப சில நேரங்களில் நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கு? நான் இருக்கிற இடம் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, என் நன்மை வெளிப்படுத்துற ரீதியில இல்ல, என் வேலை செய்யற இடத்துல அப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் அவிசுவாசமா இருக்குது, ஏன்னா யாருமே புரிஞ்சுக்கிறதுல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தேவன் வாண்டடாவே அந்த லீலி புஷ்பத்தை சாக்கடையில வளரும்படி, சாக்கடையில தான் வளருமா அது. புரிதுங்களா உங்களுக்கு? அதுக்கு ஒரு நாள்ல வெளிச்சம் படும் போது வெளிச்சத்தை நோக்கி வளர ஆரம்பிக்குதுன்றார் தீர்க்கதரிசி. வெளிச்சத்தை நோக்கி வளர ஆரம்பிக்குது. ஆனா அந்த சாக்கடை நீரோடும் அந்த தவளைகளோட எந்த சம்பந்தமும் அதுக்கு இல்லைன்றார்.
ஏன்னா வித்துக்குள்ள தன்னை வெளிப்படுத்துறதுக்கு மேல வருதுன்றார். உங்களுக்குள்ள தேவன வித்து, நமக்குள்ள தேவன வித்து இருக்குமானால் சகோதர சகோதரியே, நீங்களும் இந்த உலகன்ற அந்த குட்டைக்குள்ள நம்ம இருக்கிறோம். குட்டைக்குள்ள இருக்கிறோம். நம்ம உண்மையா லீலியின் வித்து நமக்குள்ள இருக்குமானால் நம்ம மேல் நோக்கி ஒளியை நோக்கி மேல வளரும். தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அந்த ஒளியை நோக்கி மேல் நோக்கி அது வளர ஆரம்பிக்கும். அந்த நீதியின் சூரியனை நோக்கி மேல் நோக்கி என்ன பண்ணுங்க, வளர ஆரம்பிக்கும்ன்றார். அது மேல வளர ஆரம்பிச்ச பின்னாடி அது வளர்ந்து என்ன பண்ணுங்க, அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த சேற்றோட எந்த சம்பந்தமும் இல்ல, சேற்றுடைய சுவாபம் ஒண்ணு கூட அதுக்கு இல்லைன்ற. நாம கூட என்னங்க சேறு நிறைந்த பகுதியில தான் வளர்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா நம் சேற்றுடைய பகுதிகள் இருக்கு, நமக்குள்ள லீலின் வித்து இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் சொல்லணும்னு சொன்னா இந்த சரீரம் கூட ஒரு சேரா இருக்குது, இந்த சரீரம் கூட ஒரு சேரா இருக்குது. மண் நிறைந்த அழுக்கு சேர அழுக்கா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்குள்ளே தேவன் ஆத்மா உள்ள ஒரு வித்தை வைத்திருக்கிறார். அதை வெளியே கொண்டு வர வெளியே இந்த கால வெளிச்சத்தினால வெளியே கொண்டு வரார். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அவர் தீர்க்க ஒரு லீலியா இருக்கிறார். ஒரு சபை ஒரு லீலி புஷ்பமா இருக்குது. நான் எங்க சுற்றி திருந்தாலும் இந்த இடம் எனக்கு எப்போதும் புனிதமாக இருக்கிறது. வெறும் சயின்டிஃபைடா இருக்கு. ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பு 1933 இது ஒரு சேறு நிரம்பிய குட்டையாக இருந்தது. பிரணாம் டாபர்னாக்கல் இருக்கிற இடம். மீன்ஸ் இந்த காலத்துக்கு தீர்க்கதரிசியும் ஒரு லீலி புஷ்பமா காட்டப்படுது, பிரணாம் டாபர்னாக்கல் ஒரு லீலி புஷ்பமா காட்டப்படுது. பிரணாம் டாபர்னாக்கல் போனவர்னு சொன்னா இது உன்னுடைய கூடாரம் அல்ல. ஆமென். பிரணாம் டாபர்னாக்கல் என்னுடைய கூடாரம் அல்ல அப்படின்னு சொன்னா வேர்ல்டு வைட் சர்ச் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. உலகம் முழுசு இருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்குது. ஒரு இன்னைக்கு இருக்கிற அழுக்கான இடத்துலதான் என்ன பண்ணுது, இப்பேற்பட்ட ஹாம் சர்ச் வருது, ஹாம் சர்ச் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் குட்டையான இந்த துண்டு நிலத்தை இருந்தபோது, சேறு நிரம்பிய ஒரு குட்டையான இந்த துண்டு நிலத்தை நான் இயேசு கிறிஸ்துவிற்கு பிரதிஷ்டை செய்தேன். இந்த இடம் குட்டையாக இருந்தது. அங்க குட்டையாக இருந்த காலத்தினால் இதன் அருகில் வழித்தடம் எதுவும் இல்லை. அப்படின்னா அங்க வேலையும் இல்லை. அப்ப அந்த இடம் தான் ஒரு கூடாரம் இருந்துச்சு. அந்த இடத்துல பில்லர் ஆஃப் ஃபயர் இறங்கி வந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நான் இந்த இதை மட்டும் சொன்னேன். இப்போ கேரக்டரைசேஷன் ஆஃப் த லீலி புஷ்பம் அது எப்படி இருக்குதுன்றத குறிச்சு சொல்ற பாருங்க. கவனிங்க கவனிங்க. சாரோனின் ரோஜா, சுகந்த வாசனை, ஜனங்களை மேலுள்ள அபிஷேகம். நீங்கள் ஸ்தாபன கோட்பாடுன வேற எதனுடனும் அவருடைய சோகத்தில் வர முடியாது. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமும் கூட. உங்களுக்கு அபினி ஓபியம் எப்படி கிடைக்கிறது? லீலி புஷ்பத்தை எடுத்து அதை பிழியும் போது உங்களுக்கு அபின் கிடைக்கிறது. பாருங்க, லீலி புஷ்பம் 2 வேலையை பண்ணுதுன்றார் தீர்க்கதரிசி. ஒண்ணு, நார்மலா பாடி பெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுதான், முக்கியமான பாடி பெயின்ஸ். புரியுதுங்களா? உடல் வழியே போகிற பாம்ச உண்டு பண்றதுக்கான இதை வந்து லீலி புஷ்பத்தினால ரெடி பண்றாங்க. 2வது, மைண்ட் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லீலி புஷ்பத்துல இருந்து ஒரு மருந்தை ரெடி பண்ணி, அபின் அதை ரெடி பண்ணி அநேக விதமான நன்மைகள் என்ன பண்றாங்க, சிரஞ்சில எடுத்து ஒரு மனுஷனுக்கு அடிக்கும் போது அவனுடைய மதிமயக்கம் போகுதுன்றார். மீன்ஸ் ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் அமினீஷியாவை போகணும்னு சொன்னா கிறிஸ்துவ பிழிஞ்சா, சிலுவையில பிழைப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து ஒரு மனுஷனுக்குள்ள போடும்போது சகோதரா சகோதரி நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அமினீஷியா போகுது. அதே கிறிஸ்துவிட அந்த லீலி புஷ்பத்தை எடுத்து பிழியும் போது அந்த லீலி புஷ்பம் தன்னை பிழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்ற தீர்க்கதரிசி. அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அது பிழியணுமா, ஸ்குவீஸ் பண்ணுமா, ஸ்குவீஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தருடைய வியாதியை போக்குற மருந்தா லீலி புஷ்பமா இருக்குது. அது வளர இடமும் அது வேல்யூபிளான இடம் கிடையாது. மேடம் சொல்றாரு, இந்த லீலி புஷ்ப வாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வாசம் இருக்குதுன்ற. நான் ஃபாஸ்டா சொல்றேன், அதுக்கு ஒரு வாசம் இருக்குது. அந்த வாசத்தினால எங்கேயோ இருக்கிற தேனை கொண்டு வருதுன்றார். அங்க இருக்கிற அந்த குட்டையில இருக்கிற தவளைக்கும் பாம்புக்கும் பள்ளிக்கும் அங்க இருக்கிற அழுக்குக்கும் அழுக்கான இருக்கிற பன்னிக்கும் அதை பத்தி தெரியாது. எங்கேயோ இருக்கிற தேனுக்கு தெரியும், தேன் பூச்சிக்கு தெரியும். மீன்ஸ் அதே போல இங்க ஒசூர் என்னவா இருக்குது, ஒருவேளை சேரும் நிறைந்த பகுதியா இருக்கும். இங்க இருக்கிற ECF விதமா லீலி புஷ்பத்தை வெளிப்படுத்துற பாகமா இருக்கும். எங்கேயோ இருக்கிற ஏதோ தூரத்துல இருக்கிற பகுதியில இருக்கிற தேனீக்கள் அனிபீஸ்க்கு இங்க தேன் இருக்குது. தேன் எதுக்கு அடையாளமா இருக்குது சொல்றா, பிரதர்லி கைண்ட்னஸ் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. தேன் எதுக்கு அடையாளமா இருக்குது?
சகோதர சிநேகத்துக்கு அடையாளமா இருக்குது. சொல்ற பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க, அதான் எடுத்து வச்சிருக்கேன் நான். பாருங்க பாருங்க. அதன் பின்னர் தேனி அங்கு வந்து, அற்புதமான நறுமணமாய் உள்ளது, நான் போய் என்னுடைய வேலையை நான் செய்வேன் என்று நான் என்ன நினைக்கிறேன் என்று கூறுகிறது. பாருங்க. Now the honey represent to brotherly love, brotherly kindness, which is this age. அதாவது சகோதர சிநேகத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்படின்னா எங்க லீலி புஷ்பத்துக்குள்ள அது எதை ரெடி பண்ணுது? அபினுக்குள்ள ஃபர்ஸ்ட் அபினை ரெடி பண்றதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருக்காகவே வாழுது வாழ்க்கை முழுசும். யாரோ ஒருத்தருக்காகவே ஏதோ ஒரு இடத்துல தேன் இருக்குது. தேன் எதுக்கு என்ன பண்ணுதுங்க? யாதோ ஒரு மிருகம், வியாதி உள்ள ஒரு மிருகம், ஒரு ஆசா ஒரு மேய்ப்பன் என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு மிருகம், ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. ஆட்டுக்குட்டி வியாதி வரும்போது தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த ஆட்டுக்குட்டிக்கு வியாதி வரும்போது அது தேன் தேவைப்படுதான். அந்த தேனை எடுத்து சுண்ணாம்போடு எடுத்து பாறையில தடவும் போது அந்த பாறையின் இடமாக அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அதை நெக்க விடும்போது மீன்ஸ் அந்த திடமான பாறையின் மீது, கிறிஸ்துவாய பாறையின் மீது அந்த தேன் பூசப்படும் போது, அதை நெக்க விடும்போது அந்த ஆட்டுக்குட்டிக்கு வியாதி போகுது. அந்த தேன் எங்க கிடைக்குது? இந்த லீலி புஷ்பத்திலிருந்து கிடைக்குது. எங்கெங்கயோ போகுது அந்த தேன். தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு தேனி என்ன பண்ணுது? பறந்து வந்து, ஒருவேளை அப்பப்போ அப்படிதான் நினைப்பேன், யூடியூப்ல அநேக ஊழியக்காரன் கால் பண்ணுவாங்க, அநேக நபர்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி பிரதர் செய்தி ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஸ்பிரிச்சுவலி என்ன பண்ணாங்க, நாங்கள் ரிவைலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கேயோ இருக்கிற தேனுக்கு இங்க இருக்கிற லீலி புஷ்பத்தோட வேலையை தெரியும். மீன்ஸ் நான் கிடையாது, இந்த செய்தியை சொல்றேன், வார்த்தையை சொல்றேன், இந்த ஈஸியா சொல்றேன். அப்போ என்ன பண்ணுதுங்க? அந்த தேனீக்கல்ல என்ன பண்ணுதுங்க? இந்த தேனீக்கள் வந்து இங்க வந்து எடுத்துட்டு போகுது. இங்க வந்து என்ன பண்ணுதுங்க? தேனை எடுக்குது. மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? லீலி புஷ்பமா இருக்கிறார். அப்ப லீலி புஷ்பத்துக்குள்ள இருக்கிற லீலி புஷ்ப செடி, ஆனா அதுக்குள்ள இருக்கிற தன்மை தான் தெய்வீகம்னு சொன்னேன். தெய்வீகத்தை என்ன பண்ணுங்க? ஸ்குவீஸ் பண்ணி, சிலுவையில ஸ்குவீஸ் பண்ணி ரத்தமா வெளியே வந்துச்சு. ரத்தம் எப்படி வருது? ரத்தத்தை குறிச்சு உங்களுக்கு தெரியும். ரத்தம் பிளட் இல்லைங்களா? ரத்தம் வருது. ரத்தத்துல 3 விஷயம் இருக்கா இல்லையா? என்ன இருக்கு? ஒயிட் லைட்ஸ், பிளேட்லெட்ஸ், அதே போல ரெட் செல்ஸ் 3 இருக்கு இல்லைங்களா? எப்ப 3 விஷயம் சேர்த்தா ரத்தம். அப்ப இந்த ரத்தம் தான் ஜீவனை கண்டெய்ன் பண்ணப்பட்ட பாகம். அப்ப அந்த ஜீவனை என்ன பண்ணுதுங்க? கிறிஸ்து சிலுவையில லீலி புஷ்பமாக கிறிஸ்து சிலுவையில பிழையப்பட்டு சபைக்குள்ள கொண்டு வரதுக்கு, அப்படின்னா 7th சீலுடைய 2வது பார்ட்டை கொண்டு வரதுக்கு, தேவன் கிறிஸ்துவுக்குள்ள ஊட்டப்பட்டு கிறிஸ்து சபைக்குள்ள ஊட்டப்படுறதுக்கு சிலுவையில பிழையப்பட வேண்டியதா இருக்கணும். அப்படின்னா சபைக்கு என்ன கொடுக்கும்? தெய்வீகம், டிஎட்டி கொடுக்கறதுக்காக பிழையப்பட்டு பெந்தகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்டார். இப்போ அந்த வித்து தான் நமக்குள்ள இருக்குது. நம்ம அங்கங்க சிதறி இருக்கிறோம். அப்படின்னா மீண்டும் இந்த வித்து வெளிச்சம் படும்போது, இந்த சபை காலத்துடைய வெளிச்சம் அங்க படும்போது திரும்ப என்ன வெளிப்படுத்தணும்? இந்த சேரோடு கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? லீலி புஷ்பம் தன் இருதயத்தை திறந்து இப்பொழுது வா சரி என்கிறது. தேனி அதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா நம்மளால? கிறிஸ்து எல்லாத்தையும் கொடுத்தார். மனவாட்டியாக எல்லாத்தையும் கொடுத்தார். ஆடையை கொடுத்தார். கிறிஸ்து நிர்வாணமா தொங்கினார் தெரியுமா? ஏதோ ஒரு பெயிண்டர் தான் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த நிர்வாணம் தெரியறதுக்கு அசிங்கமா இருக்கு சொல்லலாம், பெயிண்டர் தான் ஒரு இடையில எதை கட்டினா, ஒரு ட்ரெஸ்ஸ போடப்பட்ட வடிவம் நாம பாக்குறோம். ஆனா ரியலா நிர்வாணமா கிறிஸ்து தொங்கினார். பூமிக்கு எந்த காரியத்தை அவர் வைக்க கிடையாது. அந்த லீலி புஷ்பம் பிழியப்பட்டது சகோதரா சகோதரி. அவர் மாம்ச ரீதியா உயிரோட இருக்கும்போது, லீலி புஷ்பம் உயிரோட இருக்கும்போது அவருக்குள்ள இந்த தேன் எங்க எத்தனையோ பேர் எடுத்துட்டு போனாங்க. சிரோபனிக்க ஸ்திரீ எடுத்துட்டு போனாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அநேக பேர் எடுத்து போனாங்க. மகதலேனா மரியாளுக்கு அந்த தேன் வந்துச்சு, இந்த சீஷர்களுக்கு அந்த தேன் வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த தேன் எடுத்து எங்க பாத்துங்க, ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதுக்காக, ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி எங்க என்ன பண்ணுவாங்க, காப்பாத்துறதுக்கு உதவுது அந்த தேன். இனி கூட அநேக ஆட்டுக்குட்டிகளை காப்பாத்துறதுக்கு இங்கிருந்து உதவுது தேன். புரியுதுங்களா? லவோதிக்கேய சபையின் செய்தி தான் இது, பிரதர்லி கைண்ட்னஸ் இல்லையா? நம்ம அதை தாண்டி பரிபூர்ண வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள அந்த தேன் இருக்குதா இல்லையா? அதுக்குள்ள அந்த தேன் என்ன பண்ணுங்க, நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள நித்திய ஜீவன்றது என்ன அர்த்தங்க? கிறிஸ்து நித்திய ஜீவன் எப்படி கொடுத்தாருன்னு சொன்னா, பிறருக்கு கொடுத்தார், பிறருக்காக வாழ்ந்தார். அப்ப நமக்கும் நித்திய ஜீவன் பாஸ் ஆகணும்னா பிறருக்காக வாழ்றதுதான் நித்திய ஜீவன். புரியுதுங்களா? நான் சொன்னேன், கிறிஸ்து வாழ்ந்ததை சொன்னேன். ஒரு உண்மையான ஊழியக்காரன் லீலியாக இருக்கிறான்.
திருதர்சி சொல்றார். அல்லேலூயா. உண்மையான தேவனுடைய மனிதனும் அப்படி இருப்பான். திருதர்சி சண்டை ரெவரண்ட் லிலின்ற செய்தி எடுத்தார். திருதர்சி ஊழியக்காரன் லீலி புஷ்பமா இருக்கிறான். அவன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். அவன் கணவன் மனைவி இருந்து, பிள்ளைகள்ல இருந்து, அவன் குடும்ப பைனான்சியல் இருந்து ஒரு உண்மையான ஊழியக்காரன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு ஊழியக்காரனோட கஷ்டம்? நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஊழியக்காரர்களை குறை சூரி கைகளை நீட்டி பேசிடுறோம். அவர் இப்படி பிரிச்சு பண்ற ரைட்டு ராங்கு, அவங்க இப்படி, அவங்க வாழ்க்கை இப்படி, குடும்பம் இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய கஷ்டம் தீர்க்கதரிசி லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிடுறார். நோனிங்க, தேவனுடைய இந்த வசனம் இங்கே எங்கே பொருந்தும் என்றது என்னால் காணவில்லையே. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வர வேண்டும் என்று கதறுகிறான். ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையோட கொண்டு வரதுக்கு நைட்டு பகலா என்ன பண்றான்? வார்த்தையை கொண்டு வரணும். ஒரு விசுவாசி மரட்டாட்டம், இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, இவங்களுக்கு நம்ம தேவன் இவங்களை என்ன ஒப்படைச்சு இந்த ஆத்மாக்களை கொடுத்துருக்காங்களே, அந்த ஆத்மாவுக்கு வேல்யூபிளா நடக்கணுமே. இவங்க வாழ்க்கை, உங்க பேரண்ட்ஸே கவலைப்பட மாட்டாங்க, ஆனா ஊழியக்காரன் கவலைப்படுவான். உங்க வாழ்க்கையை குறிச்சு உங்க பேரண்ட்ஸே கவலைப்படுவான், ஊழியக்காரன் கவலைப்படுவான். எதுக்காக? உங்க ஆத்மாவுக்குள்ள குறிச்சு நாங்க லீலி புஷ்பம் தனக்குள்ள காரியத்தை கொடுக்கிறது பாருங்க. நீங்க அதை கண்டு தேவன் உங்களுக்கு அளிக்கையில் பின்னர் சுயாதீனமாக செல்லுங்கள். அது கீழே பாருங்க. இயேசு சாலமோன் முதலாய் சர்வ மகிமையில் அதை போன்றிலும் ஒன்றாகிலும் உடுத்திருந்ததில் கூறினார். பாருங்க ஒவ்வொன்றுக்காகவும் பாடுபட வேண்டியவனாய் இருக்கிறான். அந்த தியாபினி சரத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஊழியக்காரன் டெய்லி பாடுபடுறான். தீர்க்கதரிசி பரியாசம் செய்யப்படுகிறான், ஏளனமாக சிரிக்கப்படுறான். எத்தனை பேர் சிரிக்கிறீங்க ஊழியக்காரன்? எத்தனை பேர் கேவலமா பேசியிருப்பீங்க? அது யாரா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு வர எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், என்ன ஒண்ணுமே பேச மாட்டோம், பைத்தியக்காரனா இருக்கிறான். எந்த ஊழியக்காரன் இப்படி கோவப்படுறாரு? நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஊழியக்காரன் உங்களை பார்த்து திட்டுறாரு, கோவப்படுறாரு, பேசுறாருன்னா உங்களுக்கு ஏதாவது கடன், ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது கொடுக்கல் வாங்கலையா? நீங்க வரல அப்படின்னு சொல்லி நீங்க வந்தா ஏதாவது 1 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் நீங்க ஏதாவது ஊழியக்காரத்துக்கு வரப்போதா? இல்லையா? எதுக்காக? ஆத்மா அவங்க ஒரு லீலி புஷ்பமா தேவன் அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறதுனால நீங்க எப்படியாவது மாறணும். வாரம் அப்படியே இருக்கிறாங்களே, அவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்துல மாறலையேன்னு சொல்லி பரியாசம் செய்யப்படுகிறான். அங்க ஒண்ணுமே இல்லை பிரதர். அங்க என்னங்க ஒண்ணுமே இல்லை. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, பேச தெரியாது, மெசேஜ் தெரியாது, எல்லா வசை சொற்களாலையும். அங்க ஆட்கள் இல்ல, பணம் இல்ல, கூட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்களால ஊழியக்கார என்ன பண்ணப்படுறான்? பரியாசப்படுறான். எல்லா மத சம்பந்தமானவைகளாலும் எட்டி உதைக்க தள்ளப்படுகிறான். எல்லாரும் உண்மையான ஊழியக்காரனை பிடிச்சி தள்ளுவான். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து, ஒரு ஊழிய தாகம் உள்ள ஒரு மனுஷனை பார்த்து நம்ம கேவலப்பட்டிருக்கிறோம். நீங்களா எதுக்கு பதில் மினிஸ்ட்ரி பண்றீங்க? பேசாம வந்துடலாம் இல்ல? பேசுறோம். தேவனுடைய ஊழியம் வேற, தேவனுடைய ஊழியம் லீலி புஷ்பமா இருக்குது. பாருங்க, எல்லா விதமான அவப்பெயர்கள் அழைக்கப்படுகிறான். ஆனா தேவனுடைய வார்த்தையோடு தரித்து நிற்கிற ஊழியக்கார் இரவும் பகலும் பாடுபட்டு உழைத்து பள்ளத்தாக்கில் கிடக்கிறான். அவன் நீர்க்காலின் ஓரத்துல தண்ணீரை எடுக்கிற இடத்தில் அவன் இருக்கிறான். அதனால எதுக்கு நான் இலவசமாய் பெற்றுக்கொண்டு இலவசமா கொடுக்கறதுக்காக பெற்றுக்கொள்றான். அதே போல திருகர் ஒரு லீலியா இருக்கிறார். அதே போல சபையும் ஒரு லீலி புஷ்பமா இருக்குது. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஒரு விசுவாசி ஒரு லீலி புஷ்பமா இருக்கணுமா? என்ன லீலி புஷ்பம்னா என்னன்னு சொல்லிட்டேன். தெய்வீகத்தை தனக்குள்ள உள்ளடக்குது. முதல் லீலி புஷ்பம் மணவாளன். நான் சாலமோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமா இருக்கிறேன். தெய்வீகத்துடைய முதல் பாகம், 7வது முத்திரையுடைய முதல் பாகம் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் கிறிஸ்துக்குள் வாசமா இருக்குது. கிறிஸ்து சபைக்குள்ள முதன்மை ஸ்தானத்தை வகிக்கிறது. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அதே போல என்னுடையவளும் இருக்கிறாள். அது சபை எப்படி இருக்கிறத பாருங்க. ஒரு லீலி புஷ்பத்தை போன்று ஒரு லீலி புஷ்பம் எல்லா மலர்களை காட்டிலும் மிகவும் அழகானது என்று நான் நினைக்கிறேன். எல்லாத்தோட அழகானதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தீர்க்கதரிசி. பாருங்க, அது கீழே என்ன சொல்றாரு? குளத்தின் அடியில் சேற்று புதையதுள்ள ஒரு சிறு விதையிலிருந்து அது தோன்றுகிறது. சிறு பகுதியிலிருந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல பாருங்க, தீர்க்கதரிசி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றாரு. அது சேற்றில் உள்ள போது, அது மலராகும் போது எல்லா பிரகாசத்தையும் தனக்குள் அடக்கி கொண்டிருந்து, ஆனால் ஏதோ ஒன்று உள்ளது என்பதை அறிந்து அனுதினமும் பாடு பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவ வார்த்தையில இருக்கிறவன் தனக்குள்ள இருக்கிற பக்கத்துல எல்லா அவிசுவாசங்கள் சேறுகள்ல இருந்து தன்னை வெளியே காண்பிக்கிறது, தனக்குள்ள கிறிஸ்துவ வெளிக்காட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறான். ஆமா, உலகத்தார போல உடை உடுத்த முடியாது. உலகத்தார போல நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. உலகத்தார் போல ஜுவல்ஸ் போட முடியாது. உலகத்தார் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க உலகத்தை சுத்த முடியாது. உலகத்தார் மூலம் சண்டே உங்களால சீமா சுத்திட முடியாது. வார்த்தையை கூட ஐக்கியப்படணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் மாதிரி போயிட முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு துர்ப்பியர்களால என்ன பண்ணுவீங்க? அழைக்கப்படுவீங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து, உங்களுடைய அலங்காரம் இல்லாத நிலையை பார்த்து அப்படி அழைக்கப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. எதுக்காக?
அப்படின்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவ வெளிப்படுத்துறதுக்கு, தெய்வீகம் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறத காட்டுறதுக்கு. அத சகதியில் இருப்பதால் சகதியை போல கொழகொளவென்றுள்ளது. இருப்பினும் சேற்றின் வழியாகவும் அழுக்கின் வழியாகவும் தண்ணீர் வழியாகவும் தள்ளிக்கொண்டு மேலே வந்து வெளிச்சத்தில் தன்னை வெளியே நீட்டிக்கொண்டு அதுக்கு இத்தனை காலம் மறைந்திருந்த அனைத்தை வெளிப்படுத்துகிறது. தனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஏதோ ஒரு வித்து இருக்குது, கிறிஸ்துவின் தன்மை இருக்குது, இருக்கிறத வந்து வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும். உண்மையா வேலை செய்யற இடத்துல விசுவாசத்தை காத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டம், படிக்கிற இடத்துல விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு அவ்வளவு கஷ்டம், அதே சொந்த பந்தங்கள் மத்தியில் விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சோசியல் மீடியால விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு அவ்வளவு கஷ்டம். எல்லாம் நெருக்குது, நடுவில் ஒரு பாம்பு பள்ளி பூரா. ஏன்னா இந்த உலகம் மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்குது. அதுல இந்த லீலி புஷ்பம் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற வித்து தெய்வீகத்தை உள்ளடக்கிய வித்தா இருக்குது. செவன்த் சீல வெளிப்படுத்துற பார்ட்டா நம்ம இருக்கிறோம். பாருங்க, ஜெயம் கொள்கிறவனாய் உள்ளது எதுங்க? லீலி புஷ்பம் ஜெயம் கொள்கிறவனாய் இருக்கிறான். எதுங்க ஜெயம் கொள்கிறவன்? எவனோ என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தது போல என்னோடு கூட உட்காரும்படி நான் அருள் செய்வேன். இந்த காலத்துல கொடுக்கப்பட்ட வாக்கு சத்தம். எந்த மனுஷனோ எந்த ராஜாவோ தன் சிங்காசனத்தை அதே இன்னொரு ஆணோடு பகிர்ந்து கொள்ள மாட்டான். கரெக்டுங்களா? ஜெயம் கொள்கிறவன் எவனோ, நான் பிதாவின் சிங்காசனத்துல நான் உட்கார்ந்தது போல என்னுடைய சிங்காசனத்தை உட்காரும்படி அருள் செய்வேன். எந்த ஆணும் இன்னொரு ஆளோட சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டான். சிங்காசனம் பகிர்ந்து கொள்வது ராணியோட. அதனாலதான் இங்க மனவாட்டிக்கு சொல்லப்படுற வார்த்தை இது. யாருங்க? ஜெயம் கொள்கிறவன் எவனோன்றது மனவாட்டி. அது ராஜா. நான் எப்படி ராஜா எங்க அப்பா பதவிக்கு நான் வந்தேன், அது மாதிரி என் ராணியா என்ன பண்ண பட்டத்து ராணியா அவனை மாத்துவேன். ஜெய் கொள்கிறவன் எதுங்க? முதல் லீலி புஷ்பம் பிழியப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, அது 7 பகுதிகளாக பீக்கப்பட்டது. அதே போல இந்த காலத்துல திரும்ப தெய்வீகம் தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு 7 சீல்ஸ் ரெவலேஷன் வரும்போது இந்த வெளிப்பாடுகள் நமக்குள்ள ஊற்றப்படும் போது சகோதர சகோதரியே, இதை கொண்டு நம்ம வாழ்றதுக்கு நம்ம என்ன எப்படியாவது கிறிஸ்துவ வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுடைய எல்லா ட்ரெஸ்ல இருந்து பேச்சுல இருந்து உடையில இருந்து நடலில் எல்லாம் மாற வேண்டியவர்களா இருக்கிறோம். புரியுதுங்க உங்களுக்கு? நமக்காக வாழ்றது எங்கேயுமே நித்திய ஜீவன் கிடையாது. ஏன்னா வந்து பிறருக்காக வாழ்றது மீன்ஸ் 7 சீலே தேவனுடைய மகத்தான நோக்கமே திட்டமே என்னவா இருக்குது? அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது மற்றவங்களுக்காக. தேவன் தனக்குள்ளத்தை எங்க கொடுத்துட்டாரு? கிறிஸ்துக்குள்ளேயும். கிறிஸ்து நித்திய ஜீவனை ஜோயி தேவனுடைய சொந்த ஜீவனை எங்க டிரான்ஸ்பர் பண்றாரு? சபைக்குள்ளேயும். சபை இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்துக்காக வாழுது. இதுதான் வந்து கிறிஸ்துவின் பிரசனத்தில் இருக்கிறீர்கள். வெளிச்சத்துக்குள் தன்னை தள்ளி கொண்டு தருணம் கிடைத்தது. இப்போது குமாரன் வெளிச்சத்தினால் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் இருக்கிறீர்கள். அதுவே நீங்கள் துவக்கத்தில் உண்மையா என்னவா இருந்தீர்கள் என்பதை கொண்டு வந்தது. அப்போ இது வெளிப்படுத்தும் போதுதான் தேவனுடைய சிந்தையில நாம் தன்மையா இருக்கிறோம். ஒரு கணவனா நான் இருக்க வேண்டிய ஸ்தானம் என்ன? மனைவியா நான் இருக்க வேண்டிய ஸ்தானம் என்ன? ஒரு வாலிப பெண்ணா வாலிப பையனா தேவோட விசுவாசியா நான் இருக்க வேண்டிய ஸ்தானம் என்ன? நிஜமாவே நான் லீலி புஷ்பமா நான் தேவனுக்காக வாழ்றேன்னா, தேவனுடைய சுவாபத்தை உள்ளடக்கி இருக்கிறேன்னா, என்னை கொண்டு தேவனுடைய மகத்தான திட்டத்தை தேவன் நிறைவேற்றுறதா நான் அந்த லீலி புஷ்பமா இருக்கிறேன்னா, அந்த ஏழாவது முத்திரை 2வது பாகமாகிய அந்த முக்கியத்துவம் ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய முக்கியத்துவம் நானா இருக்கிறேன்னா, நான் எனக்குள்ள தேவன முக்கியத்துவத்தை நான் கொண்டிருக்கிறேன்னு பார்க்க வேண்டிய காரியங்கள் திருவி சொல்றார். தேவன் அப்படியே மறுரூப மலையிலே கிறிஸ்து மேல ஏறி போயிட்டு இருக்கலாமா? மறுரூப மலரா இல்லையா? அப்படியே மேல ஏறி போயிட்டு இருக்கலான்றார். அப்படியே மேல ஏறி, ஆனால் நித்திய ஜீவனை பாஸ் பண்றதுக்காக அவர் பிழியப்பட வேண்டியதா இருந்துச்சு என்றார். அவர் சிலுவைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு என்றார். அவருக்கு ஒரு சிலுவை, உங்களுக்கும் எனக்கு ஒரு சிலுவை இருக்கு. எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடி. நமக்கான சிலுவை என்ன? நமக்கான சிலுவை எல்லா கண்களை மூடி முழங்கால் படிட்டு எல்லா கண்களை மூடலாம். ஹலோ, எனக்கு பெரியவரப்பா. எல்லா கண்களை மூடி. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ என் பிரியமானவளும் அவ்விதமாய் இருக்கிறாள். எல்லா கண்களை மூடலாம்.
உன்னத தெய்வனே, இதனால ஒப்பு கொடுத்து இருதயத்தை தாழ்த்தலாம். அன்பை பருகிட ஓடோடி வருகிறே, அன்பை பருகிட ஓடோடி வருகிறே, உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கண்களை மூடி சகோதரன் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா, இந்த நாள்ல கூட போதுமானவர், நீர் மாறாதவர் அப்பா. நாங்கள் நீர் லீலி புஷ்பமாய் இருக்கிறீர், நாங்களும் அதே லீலி புஷ்பமாய் இருப்போமானால் நீர் வெளிப்படுத்தின அதே தன்மைகள் தெய்வீகம் எங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்குது ராஜா. உம் அன்பை நாங்கள் பருகிட ராஜா. இந்த நாள்ல நாங்கள் கர்த்தாவை ஒப்பு கொடுத்து இருதயத்தை தாழ்த்தினவர்களாய் நீர் சிலுவையில பிழியப்பட்டீரே ராஜா. அப்பா, ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடிக்கு அதுல ஜீவனின் பாகத்தை எங்களுக்கு தரும்படிக்கு ராஜா, உம்முடைய 7 பகுதிகள் பீக்கப்பட்டதே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அதே 7 பகுதியிலூட இறங்கி வந்து ரத்தத்தை அல்ல வெளிப்பாடுகள் நிறைந்த வார்த்தையை கொடுத்து ராஜா, இந்த சேறு நிறைந்த மரண பள்ளத்தாக்கிலே மனவாட்டியின் பாகமா இருக்கும் போது மனவாட்டிக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு, மனவாட்டியில நீர் உயர்ந்த ஸ்தானத்தை அடையும்படிக்கு உன மகத்தான திட்டத்துல நோக்கத்துல நீர் கர்த்தாவே முக்கியமான காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறீர்கள். அன்பை பருகிட ஓடோடி வருகிறே, அன்பை பெருகிட ஓடோடி வருகிறே, உமக்காய் வாழ்ந்திட உலகை மறக்கிறே. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. எல்லா கண்களை மூடி இருக்கிறது வேலையில ஒப்பு கொடுக்குறீங்களா சகோதர சகோதரியே? ஆண்டவரே, நான் இன்னுமாய் கர்த்தாவே உலகத்துல நான் இருக்கிற ராஜா, என்னை தனிவிட்டமா தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உலகத்தை நான் மறக்கும்படிக்கு கர்த்தாவே நீர் என்னோட கூட வந்து ராஜா, நீர் முதன்மை ஸ்தானத்தை அடைவீரா? என்னோட கண்கள் சரியா இல்லை ராஜா, என்னோட பேச்சுகள் சரியா இல்லை, என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் கிறுக்குள்ளதமாய் கேடுள்ளதமாய் இருக்கிறது ராஜா. என்னை மாற்றும்படிக்கு என்னோட நடைகளை சுத்தப்படுத்துங்க, புது இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியுங்க ராஜா, மீட்பின் தன்மைகளை எனக்கு கொடுங்க ராஜா. கிறிஸ்து சிலுவையில் பிழையப்பட்டது போல ராஜா, நீர் இதனால மனவாட்டி உம்மை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாய் கர்த்தாவே இந்த நாள்ல மாற்றுங்க ராஜா. நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளா இருந்து ராஜா பெரியவர்கள் வரைக்கும் எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே. நீர் இந்த நாள்ல இறங்கி வாருங்க.
எங்களோட பேசுங்க ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் கூட நன்றி ராஜா. இந்த நாள்ல கூட கர்த்தாவே பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களோடு கூட இந்த ரகசியத்தை நீர் இந்த நாளை பகிர்ந்து கொண்டீர். நீர் எவ்விதமாய் இருந்தீர். உமக்குள்ள ஒரு தியாகத்தின் நிலையா இந்த வானத்தை பூமி சிருஷ்டிக்கும்படிக்கு நீர் உலகத்தோட்டத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டீரே. இதனால மீண்டும் பலமுள்ள தூதனா இறங்கி வந்திருக்கிறீர். நாங்கள் கர்த்தாவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா எங்களை தாழ்த்துகிற ராஜா. இன்னுமாய் விட முடியாத காரியங்களுக்கு ஆய்க்கிறது தாவே அப்பா, கீழ்ப்படியாத தன்மைகளுக்காய் கூட, மாறாத வாழ்க்கைக்காய் கூட கர்த்தாவே எடுத்த சன்னிதானத்தில் வருகிறோம். என் பிரியமானவள் லில்லி புஷ்பத்தை போல இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்பா முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தலே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை பேர் பேர் ஆசீர்வதிங்க. குடும்பமா ஆசீர்வதிங்க ராஜா. பெரிய காரியம் செய்யும். வாலிப முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆசீர்வதிங்க. இந்த வாழ்க்கைகள் வார்த்தைக்கு ஏற்ற விதத்துல மாறட்டும் ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா. வியாதியோட வேதனையோட வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஒரு பதிலை கூட்டி கொடுங்க ராஜா. சொல்லணும் துயரத்தோட வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. கடன் பிரச்சனையோட வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்த ராஜா நீர் மாற்றி போடுங்க. ஒப்பு கொடுக்கிற இருதயத்தை கூட்டி கொடுங்க ராஜா. வார்த்தையே முதல் ஸ்தானத்தை அவர் வாழ்க்கையில வகிக்கட்டு ராஜா. அடியனை கூட இந்த நேரத்துல நான் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இன்னுமாய் கர்த்தாவே வார்த்தை கேட்ட விதத்தை இந்த ஊழியம் அமைய கிருபையிலிங்க ராஜா. இன்னுமாய் பேருக்காக புகழுக்காக அல்ல ராஜா. இந்த இடத்துல நித்திய ஜீவன் பாய்ந்து ஓடட்டு ராஜா. அநேக நபர்களுக்கு இந்த இடம் ராஜா தேடை கொடுக்கிற இடமாய் இன்னுமாய் மாறட்டும். உங்களுடைய அபிஷேகம் வல்லமையில் அபிஷேகம் இறங்கி வரட்டும் ராஜா. அக்கினி ஸ்தம்பத்தினால மேகஸ்தனை உறுதிப்படுத்துங்க. இந்த மூன்றாம் இழுப்பை வெளிப்படுத்தும் தன்மைகளை இங்க கூட்டி கொடுங்க ராஜா. இந்த பெந்தகோஸ்தே ஏர்மனம் இந்த இடத்துல ஒரு வெளிப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. தாழ்த்துக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் பிரசனம் இருந்ததுக்காக நன்றி. எங்களுக்குள்ள குறைகள் குற்றங்களை இருந்தால் தயவாய் மன்னிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரக்கம், அவருடைய சந்தோஷம், சமாதானம், அவருடைய வெளிப்பாடுகள் உங்களோடும் என்னோடு கூட அவருடைய நித்தியம் வரைக்கும் தொடர்வதாக. ஆமென்.